ஸ்டார் டைரக்டர்லாம் கிடையாது. ஒரு ஸ்டாரோட ஒரு ஸ்டார் டைரக்டர் எதுக்கு மாடஸ்டா இருக்கீங்க? கார்த்திக் சுப்பராஜ்னா நேம் பிராண்ட் நேம் இருக்குல்ல. ஓகேங்க, வேணாங்க. ஒரு ரெட்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோடிக்காக பார்த்தா ஒரு 40 மினிட்ஸ் 35 to 40 மினிட்ஸ் ஈச் அப்படின்ற மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 எபிசோட்ஸ் வர மாதிரி இருக்கும். அதில் மோர் டீடைலிங் இன் எவ்ரி திங். What is it that explodes in you that you get this? I'm just joking, but you take some special drugs or something like that. I'm just அதெல்லாம் ஒன்றும் இல்லை. when I saw the film lot of times in theaters along with the audience, so interval blockல அவர் அந்த ஃபேஸில் லைட்டாக அந்த ஸ்மைல் வரும்போது people started clapping and whistling. இல்லை, I felt like really happy. and எனக்கு paid reviews மேட்டரே கிடையாது. it's like paid hatred, paid agenda and oriented things. That's what is happening right away. Watching that for the first time in the monitor along with that music in that real ambience was something. அந்த moment நான் மறக்கவே மாட்டேன். லைக் இந்த ஒரு ஃபில்ம் மேக்கிங் மூமெண்ட்டில் that moment was super. இப்போ கார்த்திக் சுப்பராஜோட ஆஃபீஸ்க்கு போனா, if I look at his computers, I'm going to have extra footage of Mahan, Retro. ஒரு சமூக சேவையா, why don't you just put this out on YouTube? Retro did not click that much for me, right? What is the reaction for you? ஓப்பனாக சொல்ல முடியும். Tough question. போட்டு மொத்தம் போல இருக்குமா? நல்ல படங்களை ஆண்டவன் சோதிப்பான், ஆனால் கைவிட மாட்டேன். MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. Hello Karthik. ஹலோ. So OTT-ல Retro release ஆன அப்புறம் meeting. So before we start talking about one important thing, now I want to ask you this question. ஒரு தியேட்டரில் ஒரு படம் வருது. ஸ்டார் டைரக்டர் கார்த்திக் சுப்பராஜ், ஸ்டார் ஆக்டர் சூர்யா. சாங் கனிமா பிகம்ஸ் கம்ப்ளீட்லி வைரல் பிஃபோர் த மூவி. படத்துக்கு பயங்கர ஹைப், லைக் இன் கைண்ட் ஆஃப், பிகாஸ் இப்போ எல்லாமே ஹைப். ஸோ நீங்கள் ஹைப் பண்ணலனாலும் படம் எப்படியாவது ஹைப் ஆகிடுது. அந்த மைண்ட் செட்டில் போய் ஒரு ஆடியன்ஸ் படம் பார்க்குறாங்க. தட்ஸ் ஒன் செட். செகண்ட் செட், வீட்டில் ஹைப்பெல்லாம் இல்லாமல் அவங்களோட சௌரியத்தில் அவங்களுக்கு கிடைச்ச நேரத்தில் நிதானமாக ஒரு படத்தை ஒரு ஆடியன்ஸ் பார்க்குறாங்க. ஆர் த டூ ரெட்ரோஸ் த சேம் மூவி? கண்டிப்பாக சேம் மூவி தான். இல்லை, ஓகே. சி, ஐ திங்க் ஆப்வியஸ்லி நம்ம வளர்ந்த நம்ம பார்த்த சினிமாலாம் பார்க்கும்போது வந்து இந்த மாதிரி தியேட்டரில் ஆடியன்ஸோடு உட்காந்து பார்க்குறது, தட் இஸ் இட்ஸ் அ ஃபீல். அண்ட் டெஃபினெட்லி வந்து ஸ்டார் டைரக்டர்லாம் கிடையாது. ஒரு ஸ்டாரோட நம்ம படம் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா, ஒரு ஸ்டார் டைரக்டர் எதுக்கு மாடஸ்டா இருக்கீங்க? கார்த்திக் சுப்பராஜ்னா நேம் பிராண்ட் நேம் இருக்குல்ல. ஓகேங்க, வேணாங்க. ஸோ என்னன்னா, இப்போ வந்து ஒரு ஸ்டார் கூட பண்ணும்போது, இப்போ வந்து தலைவர் கூட பண்ணுறோம் அப்படின்ட்டு வந்து ஆப்வியஸ்லி இப்போ ஒரு தனுஷோடையும் விக்ரம் சாரோடையும் பண்ணது, இட் வாஸ் நாட் அ தியேட்ரிக்கல் ரிலீஸ். ஸோ அதுக்கப்புறம் இப்போ சூர்யா சாரோட பண்ணும்போது இட் இஸ், அண்ட் இட் ஹேட் ரெட்ரோக்கு வந்து என்னென்னா, ரைட் ஃப்ரம் அந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டர் நாங்கள் போட்டதுலேருந்தே தெர் வாஸ் ஸோ மச் ஃபேன்ஸ் ஸ்டார்டட் லைக்கிங் இட். எவ்ரி மெட்டீரியல் வி சென்ட், அவரோட பர்த்டே டீசரு, டைட்டில் டீசர், அது மாதிரி பண்ணும்போது ஸோ ரைட் வாஸ். அண்ட் தென் சந்தோஷோட சாங்ஸ் கனிமா அண்ட் இதெல்லாம் வரும்போது இட் வெண்ட் ஆன் டு குட் ஹைப். பட் ஆனால் என்றைக்குமே நான் வந்து அந்த ப்ரெஷராக ஃபீல் பண்ணதில்லை. பிகாஸ் ஒரு படம் இருக்குது, அந்த அந்த படம் எப்படி ரிசீவ் ஆக போகிறதுன்றது தான். பட் ஆனால் வாட் இஸ் அ ஸ்டார் ஃபில்ம், வாட் இஸ் தட், இப்போ எப்படி ஆச்சுன்னா, இப்போ ஒரு ஸ்டாரோட படத்தை போய் தேட்டரில் பார்க்கணுன்னா எல்லாமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு விசில் வர்த்தி மூமெண்ட்ஸா, அந்த ஸ்டாரோட மூமெண்ட்ஸா, அப்படி நம்ம படம் பண்ணலன்றது எனக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து அதை எப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்கன்ற ஒரு சின்ன பதட்டம் எனக்கு இருந்துச்சு. பட் இட் வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இது பார்க்கும்போது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆடியன்ஸாக பார்க்கும்போது ஐ திங்க் தேட்டரில் பார்க்கும்போது இட் இஸ் மோர் ஆஃப் த என்டையர் கலெக்டிவ் அட்மாஸ்பியர் இருக்குல்ல, கலெக்டிவ் எனர்ஜி அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ தேட்டரோட கலெக்டிவ் எனர்ஜின்னு ஒன்று இருக்கும். ஐ திங்க் தட் வில் ஹாவ் அன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் யூ. இப்போ ஏன்னா எனக்கே நிறையா படங்கள் வந்து தேட்டரில் பார்த்தப்போ நல்லா ரொம்ப பிடிச்சிருந்துருந்துச்சு. அதை நம்ம ரீவாச் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் தனியாக ஒரு ஓடிடியில் பார்க்கும்போது வந்து என்ன இது நல்லா இல்லையே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணியிருக்கு. அப்படியே இன்வெர்ஸாகவும் தோணியிருக்கு. தேட்டரில் பார்த்தப்போ வந்து ஒர்க்கே ஆகலைன்ற மாதிரி தோணும். அப்போ நான் ஓட்டில் பார்க்கும்போது ஆக்சுவலி சூப்பராக இருக்குது, இது ஏன் நம்ம அப்படின்ற மாதிரி தான். ஸோ ஐ திங்க் தட் கலெக்டிவ் எனர்ஜி மேட்டர்ஸ். அதாவது வந்து இப்போ நம்ம ஒரு 10 பேர் உட்காந்து பார்க்கும்போது, இப்போ ஒரு மேட்ச் தானே, இப்போ ஒரு ஃபுட்பால் மேட்ச்சோ கிரிக்கெட் மேட்ச்சோ நீங்கள் போய் ஒரு ஸ்டேடியமில் உட்காந்து பார்க்கும்போது அதோட எனர்ஜி லெவல் வேறையாக இருக்கும். அது கொடுக்குற கிக் வேறு ஆக்சுவலி. ஏன்னா கிரிக்கெட்டில் வந்து அங்கே வந்து நீங்கள் ரீப்ளே பார்க்க முடியாது, ஹை ஸ்பீட் இதெல்லாம் பார்க்க முடியாது, டீட்டெயிலிங் பார்க்க முடியாது. வீட்டில் உட்காந்து பார்க்கும்போது அது வேறு. பட் ஆனால் தட் எனர்ஜி இஸ் டிஃப்ரெண்ட்.
ஸோ ஐ திங்க் தட் மைட் அஃபெக்ட் சம் ஹவு யூ பர்சீவ் அ ஃபில்ம்ன்றது. அது ஒன்று. இன்னொன்று வந்து the hype is a product of expectation la, because இப்போ கார்த்திக் சுப்ராஜ் அண்ட் சூர்யா are coming together for the first time, or கார்த்திக் சுப்ராஜ் and ரஜினிகாந்த் are coming together for the first time, there is an expectation. There are two types of filmmakers, okay? ஒன்று வந்து I'm not saying one is better, one is worse அந்த மாதிரி சொல்ல, பட் ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு வந்து இந்த படம் ஹிட் ஆகணும், எனக்கு இது வந்து லைக் ஐ ஜஸ்ட் வாண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் சக்ஸஸ் கைண்ட் ஆஃப் அ திங், அண்ட் யூ பிலாங் டு த அதர் கேட்டகரி வேர் யூ வாண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் சக்ஸஸ், பட் அட் த சேம் டைம் நீங்கள் ரொம்ப இண்டிவிஜுவலாக ஒரு கதையை ஒரு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது எடுத்து யூ ட்ரை டு டூ தட். ஸோ உங்கள் படங்கள் வரும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், தட் இஸ் இந்த வாட்டி இவர் என்ன பண்ண போகிறாரு, அதுவும் இந்த மாதிரி ஒரு ஸ்டாரை வச்சு இப்படி இவர் என்ன பண்ண போகிறாருன்ட்டு. தட் இஸ் வாட் ஐம் டாக்கிங் அபவுட் ஆஸ் தட் இனிஷியல் ஹைப். அது வந்து ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷனை வந்து போய் அந்த படத்து மேலே ஒரு அந்த சுமக்க முடியாத ஒரு பாரத்தை கொண்டு போய் வச்சுட்டு தான்னு கேட்குறேன் சில சமயம். அது பாரமாக நான் பார்க்கல. வந்து ஐ திங்க் தட் கம்ஸ் அவுட் ஆஃப் எல்லாரோட ஒரு ஒர்க்கு தானே. இப்போ வந்து திஸ் மை 9th ஃபிலிம். ஸோ 8 ஃபிலிமில் அவங்க பார்த்து பிடிச்சி அதனால் வந்து ஓகே அவன் படம்னா இப்படி இருக்கும், இதெல்லாம் இருக்கும், இல்லை இதெல்லாம் இருக்காது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வருது. அதே மாதிரி சூர்யா சார் வந்து இஸ் பீன் லைக் ஆக்டிங் சின்ஸ் 90ஸ்லேருந்து நினச்சிட்டு இருக்காருன்றப்போ இப்போ அவரோட படங்கள்னால் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வருது. ஸோ இது வரும்போது ஆப்வியஸ்லி யூ கான்ட் ஸ்டாப் இட். பட் ஐ நெவர் ஃபெல்ட் அஸ் அ பேர்டன். ஏன்னா பேர்டன்னா அது வந்து எனக்கு ரைட்டாகவே நான் வந்து படம் பண்ண ஆரம்பிச்சும் போதே அதை ஏன்னா ஆப்வியஸாக இது வரும்னு தெரிஞ்சது தானே, இது சடனாக வரல. இப்போ வந்து திடீர்னு வந்து கனிமா சாங்க்கு அப்புறமேட்டு இல்லைன்னா அந்த படத்துக்குள்ள ஹைப் வருதுன்னு யோசிக்கிற மாதிரி இல்லை. அது ஃபஸ்ட்டே தெரிஞ்சிச்சு. அது வந்து ஓகே ஹைப்னா வந்து ஓகே நம்ம நான் பண்ணுறேன், சூர்யா சார் பண்ணுறாரு, சந்தோஷ் மியூசிக் இதெல்லாம் வரும்போது இதுக்குன்னு ஒன்று இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சு. பட் ஆனால் அதை ஒரு பேர்டனாக பார்க்கல, அதனால எதுவும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலை. அது மாதிரி அது ரிசல்ட் வரும்போதும் வந்து இட் வாஸ் நாட் ஐ நெவர் ஃபெல்ட் இட் அஸ் அ ப்ரெஷர் ஆர் பேர்டன். ஃபைன். நீங்கள் வந்து யூ சென்ட் மீ அ 37-minute segmenta, what do we call it, episode of the film. இது வந்து ஆஃப்டர் த கனிமா ஹோல் சீக்வன்ஸ் அந்த கை வெட்டின அப்புறம் ஸ்டார்டிங் ஃப்ரம் பூஜா ஹெக்டேயோட அப்பா வந்து சூர்யா கிட்ட பேசுகிற இடத்துல இருந்து சூர்யா ஜெயிலில் இருக்கும்போது வாட் ஹேப்பன்ஸ் அண்ட் தென் அந்த ஜெயில் விட்டு எஸ்கேப் ஆகிறப்போ டில் தட் இஸ் அ ஹோல் ஸ்ட்ரெச் தட் யூ ஹேவ். படத்தில் வந்து இட்ஸ் ப்ராபப்ளி ஹவு லாங் த ஸ்ட்ரெச்? Like 10 minutes. 10 minutes. இது 37 நிமிஷம். Okay. 10 to 15 minutes. 10 to 15 minutes. And you really feel the passage of time because there is a training montage. அது படத்தில் இல்லைன்னு நினைக்கிறேன். The training montage is not there. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா இந்த எபிசோடில் வந்துட்டு there is one lovely flashback, jump cut flashback மாதிரி. He comes to jail. He has a memory of Pooja Hegde and the room with the red light kind of a thing, right? அந்த romantic moment comes back again. அதே மாதிரி இன்னொரு மொமெண்ட்டில் அவனுக்கு வந்து ஒரு சண்டை போடணுன்னு ஒரு இது வரும்போது he cuts back to Pooja Hegde அந்த மொமெண்ட் there and then comes back. அதுவும் படத்தில் இல்லை. அண்ட் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் திங் வாஸ் நீங்கள் படத்தில் வந்து ஒரு ரெண்டாவது ஒரு டாடி செகண்ட் ஹாஃப்ல இருக்கு. அதுக்கு ஒரு சீன் ஆக்சுவலி ஸோ அது வந்து இங்கே இருக்கு. அதோட ஒரு எக்கோ மூமெண்ட் இதில் இருக்கு. ஸோ நான் என்ன கேட்கறேன்னா, கார்த்திக், யூ டாக்ட் அபவுட் திஸ் ஈவென்ட் டியூரிங் மகான். நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஐ திங்க் யூ செட் தட் வாஸ் அரௌண்ட் 400 pages the script. மகான் ஸ்கிரிப்ட் பிரச்சனையே கிடையாது. ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து எனக்கு லெஸ் தென் 150 120 தான் இருக்கும். ஆனால் 400 minutes ஏதோ சொன்னீங்க 400 and ஞாபகம் இருக்கு something. 3 hours 45 minutes was the first cut. அது வரும்போது so you have let's say 4 hours of footage, right? இப்போ நீங்க வந்து you're trying to make a limited edition mini series limited series of retro la. Just tell that idea first. Say you start writing a script. So when you write a script, it should அது ஒரு டேலண்டா, அந்த டேலண்ட்னா அது ஒரு டேலண்டா பார்த்தோன்னா அந்த டேலண்ட் எனக்கு இல்லை. அது வந்து ஓகே நம்ம 2 hours ஸ்கிரிப்ட் எழுதுவோம், 2.5 hours ஸ்கிரிப்ட் எழுதுவோன்றது வரல. because once you start writing, you get indulged into something, you get into the character, and when you read it and ஸ்கிரிப்ட் படிக்கும் போது வேணால் அதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குல்ல. புக்ஸ்லாம் சில டெக்னிக்ஸ் இருக்கும். 1 page is equal to 1 minute அப்படின்ட்டு இருக்கும். அது ஒர்க் ஆகலைன்றது. நீங்கள் என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணீங்க? நான் வேர்டில் தான் நான் டைப் பண்ணுவேன். MS Word. வேர்ட் கூட இல்லை, ஓப்பன் ஆஃபீஸ் தான் யூஸ் பண்ணுவேன். அது ஓப்பன் சோர்ஸ். அந்த மார்ஜினில் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்களா? டயலாக்லாம் இப்படி இவ்வளோ இது அது அந்த இதெல்லாம் பண்ணுவீங்களா? டிஸ்கிரிப்ஷன் அப்புறம் டயலாக்ஸ் இப்படி இருக்கும். டயலாக்ஸ் சென்டர்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அதை எடுத்து கொடுத்து அதுக்கப்புறமேட்டு ஐ மீன் டைரக்ஷன் டீம் வந்து அதை ஒரு சாஃப்ட்வேரில் போட்டு பிரேக் டவுன் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அது நான் நிறையா வாட்டி வந்து அதை பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி வந்து 1 page equal to 1 minute அது ஒர்க் ஆகலை.
அண்ட் தென் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஐ கிவ் இட் டு த எடிட்டர்ஸ். பிகாஸ் எடிட்டர்ஸ் வந்து நீங்கள் நான் ஷூட் பண்ணி முடிச்சு வந்ததுக்கப்புறமேட்டு இது லென்த்துன்னு தூக்குறதுக்கு இப்பயே படித்து சொல்லுங்கள். சார் நோ இட் பி கரெக்டாக தான் இருக்கும் இது வந்து எடுத்துகிட்டு வந்தான்னு. பட் ஆனால் என்னன்னா யூ கேன் நெவர் நோ தட் ஓகே இப்போ நம்ம ஒரு சின்னதாக ஒரு சீன் ஒன்று எழுதுறோம்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெட்ரோலேயே அந்த மிரர் சீன் அப்படின்னு இருக்குல்ல, வேர் ஹி கோஸ் அண்ட் ட்ரைஸ் டு ஸ்மைல் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். தட் வாஸ் ஜஸ்ட் ஒன் லைன் இன் தட் திங். பட் வென் ஹி பெர்ஃபார்ம்ட் அஸ் அது வந்து சிங்கிள் ஷாட்டாக தான் எடுத்தோம். இட் வாஸ் லைக் நியர்லி க்ளோஸ் டு 1 minute அண்ட் 1 minute 20 seconds அந்த மாதிரி இருந்துச்சு. பட் படத்தில் வந்து அது கொஞ்சம் இன்டர்கட் பண்ணி கொஞ்சம் வச்சுருக்கோம். ஸோ ஈவன் ஒரு டயலாகாக நம்ம ஒரு சின்ன டயலாகாக இருந்தாலும் அதுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறது இதெல்லாம் வரும்போது எல்லாமே வரும்போது இட் டேக்ஸ் டைம். ஸோ நான் அந்த இப்போ அந்த ஜெயில் போர்ஷனே ரெட்ரோவில் அது ஸ்கிரிப்டாக நான் எழுதி முடிச்சுட்டு மை ஐடியா வாஸ் திஸ் ஒன். லைக் அதாவது அந்த கனிமா சாங் முடிஞ்சு இந்த மேரேஜ் முடிஞ்சதுலேருந்து அவர் ஜெயிலில் எஸ்கேப் ஆகிறது வந்து ஸ்க்ரீன் டைமாக வந்து ஒரு 10 minutes தான் இருக்கணும், 10-12 minutes தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. பட் தட் இன்வால்வ் மோர் டீட்டெயில்ஸ். லைக் அவர் வந்து இப்போ படத்தில் பார்த்த வெர்ஷனில் வந்து அவர் எனக்கு நானே கொடுத்துக்கிற பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் ஒரு பாயிண்டில் ஹி வில் பிரேக் பனிஷ்மெண்ட் போதுமாடி அப்படின்னு சொல்லுவார். பட் ஆனால் அதுக்கு ஒரு டீட்டெயிலிங் தேவைப்பட்டுச்சு. ஒய் ஹி வாண்டட் டு பி சப்மிசிவ். அவர் வந்து ஏன் அடிக்காமல் அடி வாங்கிக்கிறாரு, அப்புறம் எந்த பாயிண்டில் அவர் ஃப்ளிப் ஆகுறாரு, திரும்ப ஃப்ளிப் ஆனோன்னா அவர் போய் அந்த ஜெயிலுக்கே ஒரு பெரிய ஆளாகிறாரு. அண்ட் தென் திஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் திங் லைக் ஹவு இட் கம்ஸ் டு ஹிஸ் லைஃப், லைக் அந்த கலிஸ்டிக் ஒரு ட்ரைனிங் இந்த மாதிரி விஷயங்கள். அண்ட் தென் ஹவு இஸ் எஸ்கேப்பிங் ஃப்ரம் த ஜெயில். அதுக்கான லீடு, அதுக்கான இது விஷயம் என்ன, அந்த அந்த ஜெயிலோட அந்த போலீஸ் வந்து வாட் இஸ் ஆஃபரிங் அந்த விஷயம்லாம். ஸோ இதெல்லாம் எழுதி இதெல்லாம் எடுத்துட்டோம். அண்ட் ஆல்சோ தர் இஸ் அ சீன் வேர் ஜோஜோஸ் கேரக்டர் திலகன் கம்ஸ் அண்ட் மீட்ஸ் ஹிம் இன் த ஜெயில். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். ஸோ தட்ஸ் வேர் ஹி ஸ்டர்ன்லி வாண்ட்ஸ் ஹிம் திரும்ப வந்துடாது அப்படின்ற மாதிரி அந்த கோல்ட் ஃபிஷ் பற்றின கான்வர்சேஷன் இருக்கும். ஸோ அது அங்கேயும் வந்து பிகாஸ் ஹீ ஸ்டில் எமோஷனல் அபவுட் இஸ் டேட் இன் அ வே. ஸோ அந்த ஒரு எமோஷனல் சீனாக போகும். பட் ஆனால் அவர் ரொம்ப ஃப்ளாட்டாக வந்து அது வந்து எங்கே இருக்குன்னு சொல்லிடுன்ற மாதிரி. ஸோ இது எல்லாமே தேவைப்பட்டுச்சு. அண்ட் தேர் இஸ் அ சீன் தட் எக்ஸ்பேண்ட்ஸ் த பிரகாஷ் ராஜ் கேரக்டர். அதுவும் படத்தில் இல்லை பிரகாஷ் சார். ஏன்னா அவங்களோட பெர்ஸ்பெக்டிவாக வந்து ஓகே ஒரு கோல்ட் ஃபிஷ்ஷை வந்து அவன் வந்து கடத்தி எங்கேயோ வச்சிருக்கான், ஐ மீன் எங்கன்னு சொல்ல மாட்டான்றப்போ how they will be restless and how they are trying to get it from him அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இது இருக்குது. அண்ட் தென் ஈவன் த எஸ்கேப் ஆல்சோ. ஈவன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட்டுக்குள்ளே இன்னொரு ஒரு ஆங்கிள் இருக்கும். பேசிக்கலி திலகன் வில் கம் டு நோ தட் பிஃபோர் இட் செல்ஃப் அண்ட் தென் ஹீ வில் சென்ட் சம் பர்சன் அண்ட் அது பார்த்தீங்கன்னா தே வில் ஆல் ஷூட் அண்ட் அந்த ஸோ இது எல்லாமே இருந்துச்சு. ஸோ நம்ம எடுக்கும்போது வந்து ஓகே 10 minutes தான் வரும்ன்ற மாதிரி நினைக்கிறோம். பட் ஆனால் எடுத்துட்டு அந்த சீன் நல்லாவும் வந்து அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் எடிட்டாக பார்த்தா இட் இஸ் கோயிங் பிகர் திங்ன்றனால. பட் யூ நோ தர் இஸ் அ ரெஸ்ட்ரிக்ஷன் வென் கம்ஸ் டு அ தியேட்ரிக்கல் வெர்ஷன் அப்படின்றனால ஐ ஆல்வேஸ் ஹேட் அ மைண்ட் செட் ஓகே இப்போ ஓடிடி வந்து இட் இஸ் கம் அவுட் வெரி பிக் அண்ட் தென் இட் இஸ் பிகம் லைக் ஒரு எல்லாரும் ஓடிடியில் படம் பார்க்குறாங்க அந்த மாதிரி விஷயம் வரும்போது ஆக்சுவலி இப்போ வந்து மோர் பீப்புள் சி ஃபிலிம்ஸ் ஆன் ஓடிடி தேன் இன் தியேட்டர்ஸ். ஈவன் ஹிட் படங்கள் கூட அதான் தட்ஸ் அ ட்ரூத். ஸோ அது வருது அதனால. அண்ட் ஆல்சோ ஃபார்மேட் யூ கேன் ஹேவ் அ லார்ஜர் ஃபார்மேட்னால எனக்கு வந்து XX அப்போவே வந்து ஐ ட்ரைட் டாக்கிங் டு ஈவன் த ஓடிடி பீப்புள் ஆல்சோ. Like see, anyway, we are releasing this film in theater and then you are buying it and then you are releasing it in OTT and let it go there for 3-4 months. But after that, I will give you a limited series version where it will be like extended scenes. It has extended scenes. Now it's not about just the scenes, deleted scenes. It's about the emotion can be more deeper, the action can be more detailed and everything. But they didn't agree for. They are not actually agreeing for that. Because they have their own thing and the money. But for retro, I wanted to try because retro has very I mean, எனக்கு எடுக்கும் போதும் எடிட் பண்ணும் போதும் எக்ஸைட்டிங்கான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ வந்து இப்போ ரெட்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோடிக்காக பார்த்தா ஒரு 40 minutes 35 to 40 minutes ஈச் அப்படின்ற மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 episodes வர மாதிரி இருக்கும். அந்த இடத்துல மோர் டீடைலிங் இன் எவ்ரி திங் இன் ஈவன் த ஸ்பிரிச்சுவல் ஆங்கிள், even the cult angle, எல்லாத்துக்குமே வந்து there is more detailing. Even for the laughter clinic angle also there is a lot of scenes where Jairam sir's character has a lot of scenes that shows the psychology behind his thing and everything. ஸோ அதெல்லாமே வந்து எப்படியாச்சும் ஆடியன்ஸ் கொடுத்துடணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஆனால் எப்படி கொடுக்குறதுன்னு தெரியல. பட் ஐம் ட்ரைங் சம் வே டு டூ இட். It's kind of like what happened, like you said, with Hateful Eight. Yeah, Hateful Eight actually has a limited series version only in the US. ஸோ யூஎஸ் போயிருக்கப்போ நான் ஒரு தடவை பார்த்தேன். அது that had a superb thing. Hateful Eight படமே actually பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ எபிசோட்ஸ்? அது 4 episodes. Okay. 4 episodes. What 1 hour? 1 hour 15 minutes each ன்ற மாதிரி ஒன்று. அண்ட் ஒன்லி ஃபார் த US Netflixல அது இருக்குது.
ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் ஒவ்வொருத்தர் மீட்டிங் போகும்போது நான் சொல்லுவேன் அதெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்ற they will tell no, it's not. But I'm trying. Maybe if it breaks, I think it will be good for all the films also, because there won't be like a restriction for filmmakers. Even if they have something, they have an avenue to showcase that also. இப்போ வந்து இப்போ ரெட்ரோ மாதிரி ஃபிலிம் வந்து ஐ தாட் ஓகே இட் ஷுட் பி a 3 hour film at least. But there is a restriction from the market side, from the trade side, from the theatre side. They don't prefer that 3 hours film. So even 2 hours 15 minutes also, they have a lot of things to say. So அதுக்காக கடன் பண்ணும்போது that one we can't judge. I mean, because since we are watching the film for like some million times like from this one, and then you are sitting on an edit table and then you are showing அப்போ at some point of time it becomes okay, இது புரிஞ்சிருமா இது புரியாதா அப்படின்ற விஷயம், ஓகே இது கரெக்டாக இந்த அளவு சொன்னால் போதும் அப்படின்றது இருக்குல்ல. அதை வந்து ஒரு ஃபுல்லாக காட்டுறதுக்கும் இந்த மாதிரி ஒரு அளவாக பண்ணுறதுக்கும் there might be a miscalculation or a misjudgment that might happen, but that's the process of that filmmaking. Like it is always a mystery, like which will work, which will not work. I understand that, but நீங்க இவ்வளோ வருஷமா படம் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, ஒரு ரஃபா வந்து நம்ம ஓவர் ரைட் பண்ணிட்டோம், இல்லை இவ்வளோ நம்மளால ஷூட் பண்ண முடியாது, இது ஷூட் பண்ணால் இவ்வளோ வந்துடும், அந்த கணக்கு you have it or you don't have it? இல்லை என்னன்னா I be conscious on like it's not like I'm shooting unnecessary things and then unnecessary 100%. scenes, because Yeah. ஏன்னா நம்பர் ஆஃப் ஷூட் டேஸ் இருக்குல்ல. இப்போ வந்து ரெட்ரோலாம் வந்து we shot for 82 days, அதுதான், which is a very decent number of days for a big film like this, because less than 100 வந்து it is like properly planned, there is no wastage and everything. And even if you see இந்த எக்ஸ்டெண்டட் சீன்ஸ் எல்லாமே இட்ஸ் நாட் தட் சே நாங்கள் ஒரு செட்டு போட்டு ஒரு 10 நாள் ஷூட் பண்ணி அது மொத்தமாக படத்தில் இல்லை, அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இட்ஸ் மோர் ஆஃப் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சம் எமோஷன்ஸ் அண்ட் சம் சீன்ஸ் தட் ஹஸ் ஹேப்பன்ட் இன் தட் பிளேஸ் அண்ட் லொக்கேஷன் தான். ஸோ ஷூட் டைமாக வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு எக்ஸ்ட்ராலாம் இட்ஸ் நாட் லைக் மச் ஆஃப் அ டிஃப்ரென்ஸ். ஸோ அதனால ஐ டோன்ட் ஃபீல் தட் ஓகே இது நம்ம தப்பு பண்ணுறோன்ற மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணுது. தப்புன்னு சொல்ல, when we shoot a lot and தியேட்டருக்காக நம்ம கட் பண்ணும்போது அப்போ ஒரு பயங்கரமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் டான்ஸ் ஒன்று பண்ணோம். பிகாஸ் அது வந்து இந்த சீனை தூக்கினா இது புரியுமா, அந்த கேரக்டர் தூக்கினா இது, தட் இஸ் லைக் கான்ஸ்டன்ட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எதற்காக மறுபடியோட மேல் வெர்ஷன் ஒன்று நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று விட்டுருந்தோம். மெனி பீப்புள் வேர் லைக் இது எதுக்கு எடுத்தீங்க படத்துலேருந்து, இது எதுக்கு எடுத்தீங்க படத்துலேருந்து. அதை எடுக்கும் போதே எனக்கு தெரிஞ்சு சூப்பராக இருக்குது. ஜஸ்ட் கம் இன் பைக் அண்ட் தென் சீ ஹர் பிஃபோர் த ஆக்சுவல் ஃபிலிமில் வந்து ஃபீமேல் வெர்ஷன் இருக்கும் எதற்காக மறுபடி சாங் வந்து. ஸோ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க வந்து ஃபஸ்ட் டைமாக அவரை பார்க்கும்போது ஒரு வாட் ஷி ஃபீல்ஸ்ன்ற மாதிரி அந்த சாங் அங்கே ஆரம்பிக்கும், அதுதான் இருக்கும். அதுக்கு முன்னாடி அதுக்கு முதல் நாள் வந்து he would have just because he has landed, he has come to that place just for her. ருக்மிணியை பார்க்கணும் தான் பாருங்க வராருன்றப்போ, ஸோ ஒரு நார்மலான ஒரு ஹியூமன் பீயிங் என்ன பண்ணான்னா ஃபஸ்ட்டு போய் அவள் அட்லீஸ்ட் தூரத்தில் இருந்தால் பார்த்துணும் தானே தோணும். ஸோ அதுதான் பண்ணுவார் அவர். அது ஒரு சீன் எடுத்தோம். பட் we are not able to keep it because of the length. ஸோ அதை பாட்டாக விடும்போது பார்த்தா ஸோ இப்போ அதெல்லாம் வந்து இந்த லிமிடெட் சீரீஸில் இருக்கும்ல, அது வந்து என்னோட பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனும். அப்போ இதை நம்ம பண்ணோம், இது வந்து அட்லீஸ்ட் ஃபியூவர் பர்சன்டேஜ் ஆஃப் ஆடியன்ஸ்க்காச்சும் நம்ம காமிச்சிடலாம் அப்படின்றது. ஸோ ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ, இது ஃபிலசாபிக்கல் கொஸ்டின்னு சொல்ல மாட்டேன், இட்ஸ் மோர் லைக் அ filmmaking philosophy question வச்சலாம். See the present moment of a character, okay? There's one theory that says that if சூர்யா வந்து இந்த பொண்ணை வந்து ஒரு காட்டில் பார்க்குறான், that is at a time of death, she comes and tells him a few words. Those words affect him. Cut to many years later, there is one more small scene, cut straight to wedding. Okay, one theory says that இதுக்கு நடுவில் நடக்கிறதெல்லாம் இதெல்லாம் வந்து நம்ம ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணோம், அதான் நம்ம ஆல்ரெடி அவங்க எங்கே மீட் பண்ணாங்க, அது ஒரு சாலிட் பாண்டுன்னு நம்ம காமிச்சிட்டோம். அது எதுக்கு அந்த பாண்டை வந்து விலாவரியாக சொல்லணும்? can't we just assume that the audience will understand that this is a bond that exists and they're getting married? But there is another theory that says that when you're watching a film, you want to be emotionally connected, not just புரிஞ்சா போதாது இங்கே இது என்ன சொல்லுது. So that is kind of what, whether it's entering here, right? Your brain tells you இங்கே தான் மீட் பண்ணாங்க, இது பண்ணாங்க, அப்புறம் இப்போ கல்யாணம் நடக்குது, and he's willing to give up his entire violence. But do you feel that this film needed a little more fleshing out in terms of the emotional aspect of it? இந்த அவங்களோட லவ்வோட எமோஷன் பிகாஸ் அந்த லவ்னால தான் அவன் வந்து அந்த ஐம் கோயிங் டு கிவ் அப் வயலன்ஸுங்கிற இதுவே வருது. திஸ் இஸ் த காஸ், தட் இஸ் த எஃபெக்ட். ஸோ காஸ் காமிக்காம எஃபெக்ட் மட்டும் காமிச்சா இஸ் தட்
What is your thoughts about that? இல்லை அது எனக்கு தோணலை. ஏன்னா அந்த இடத்துல வந்து ஐ ஃபெல்ட் அந்த அளவுக்கு காமிச்சா போதுன்ற போது, ஏன்னா அதில் we didn't actually even shoot also. பிகாஸ் அந்த லவ் இருக்குல்ல, இது வந்து இட் இஸ் நாட் லைக் ஃபாலிங் இன் லவ், மீட்டிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், ஃபாலிங் இன் லவ், அப்புறமேட்டு வந்து பேசி சண்டை போட்டு அப்புறம் கல்யாணம்ன்றது அந்த அந்த மாதிரி ஒரு கனெக்டாகவே நம்ம காட்டல. இட் இஸ் ஆல் லைக் ஜஸ்ட் ஒன் மொமெண்ட் தட் ஹேப்பன் இன் தேர் வென் தேவர் அரௌண்ட் 14 years old. ஸோ அந்த சீனில் வந்து ஒரு டீட்டெயில் லைக் பிகாஸ் போத் ஆஃப் தெம் ஹேவ் லாஸ்ட் தேர் மதர், அவங்க 2 பேரோட அம்மாவோட சதையும் எரிஞ்சிட்டு இருக்கும்போது போத் ஹாவ் அன் சம் ஒரு எமோஷ்னல் கனெக்ட் தே ஃபீல் ஃபார் ஈச் அதர். ஃபார் ஹிம் இட் இஸ் லைக் அவங்க அம்மா சொல்லிட்டு இருந்த அதே வார்த்தையை சரின்னு சொல்கிறத வந்து ஒரு இன்னொரு பொண்ணு, ஏன்னா அவங்க அம்மா இறந்துட்டாங்க. ஸோ இனிமேல் அவங்க லைஃப்பில், ஏன்னா அவங்க அப்பா வந்து இட்ஸ் நாட், அவரை வந்து இது வரைக்கும் அவனை மகனேன்னு கூட கூப்பிட்டது கிடையாது. ஸோ அப்படி இருக்காம வந்து அவனுக்கு லைஃப்பில் அவ்வளோதான், அந்த ஹோல் டே போயிடுச்சு, அந்த சந்தியாமா இருந்ததுக்கப்புறம் அந்த ஹோல் டே போயிடுச்சு. அப்படின்றப்போ இன்னொரு பொண்ணு வந்து பக்கத்தில் அது மாதிரி பேசிட்டு அவங்க அம்மா சொன்ன அதே விஷயத்த சொல்லும் போது ஹீ சமோ கெட்ஸ் கனெக்டட் தேர். அண்ட் அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு வந்து ஷீ வாண்ட்ஸ் டு டூ த லாஸ்ட் ரைட்ஸ் ஆஃப் மாம் ஆர் சம்மன், அண்ட் திஸ் என்டையர் சொசைட்டி ஆர் த ரூல்ஸ் இன் த சொசைட்டி ஸ்டாப்ஸ் தட். அவங்க அப்பாவும் குடிச்சிட்டு விழுந்து கிடக்காரு. அப்படின்றப்போ வந்து எங்கள் அம்மாவுக்கு நான் தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி வரும். இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இந்த 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 எபிசோடில் வந்து அவர் சொல்கிற ஒரு டைலாக் இருக்கும். சிங்கம்புலி சார் வந்து டைலாக் சொல்லுவார், நான் அப்படி தான் இருந்தேன் கடைசி வரைக்கும், பொண்டாட்டி போனதுக்கப்புறம் கூட நான் மாறிக்கல அப்படின்னு. ஸோ தே ஹேவ் அ ஸ்மால் பேக் ஸ்டோரி. அதனால் அந்த பொண்ணு வந்து சொல்லும் போது அது எங்கேருந்தோ வந்த ஒரு பையன் வந்து கையை பிடிச்சி, இந்த திஸ் இஸ் வாட் யூ வாண்டட் இல்லை ஃபார் திஸ் இஸ் ஹவ் யூ வாண்ட் டு சென்ட் யுவர் மாம். ஸோ அவங்க 2 பேருக்கும் அங்கேயும் ஒரு பாண்டிங் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ இயர்ஸ் லேட்டர் when they meet, I somehow felt that is enough to tell that they are like soulmates and they wanted to get married. அப்படின்றத சொல்கிறதுக்கு அது போதும் தான் எனக்கு தோணுச்சு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ கால் ஆஃப் த ரைட்டர். ஓகே, திஸ் எமோஷன் இஸ் ஃபைன் அப்படின்ற மாதிரி. பட் வென் யூ சே தட் இவளுக்காக நான் வயலன்ஸ் விட்டு கொடுக்குறேன், டு யூ ஃபீல் தட் அது என்ன, வாட் இஸ் திஸ் திங் அபவுட் ஹர் தட் மேக்ஸ் ஹர் ஹேட் வயலன்ஸ் அப்படின்னு கொஞ்சம் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா, இந்த எக்ஸ்ப்ளனேஷன் டயலாகாக இருக்கலாம், சீனாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம், would that make things a little clearer? நான் ஏன் கேட்குறேன்னா, see, when your movies are very dense movies, layered movies, like there's a lot going on, so அந்த lot வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணுறது வந்து, do you think that periodically கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி எமோஷனல் கொடுத்தா it will help the audience hold on to things a little better? அந்த part of the story I think everyone got that, okay, they are emotionally attached. இன்னொன்று வந்து ஏன்னா அவங்க கேட்குறது வந்து ஒன்றும் இல்லை வயலன்ஸ் பண்ணாதுன்றது தான். ஸோ அதுக்கு ஒரு ரீசனிங் தேவையானு தெரியல. மீன் ஐ டோன்ட் திங்க் ஏதாச்சும் ஒரு பொண்ணு வந்து அவங்க அவ்வளோ அடமெண்ட்டாக வந்து கேட்கும்போது தட்ஸ் த டிஃபால்ட் திங்ல. இப்போ எந்த ஒரு பொண்ணுமே வந்து டோன்ட் பி வயலண்ட், டோன்ட் கோ அண்ட், ஏன்னா அவர் வந்து அவங்க அப்பாவுக்கு ஏதோ ஒரு தப்பான வேலை பண்ணிட்டு இருக்காருன்றத எந்த பொண்ணுமே அதுதானே சொல்லுவாங்க. இது வாண்ட் கம் அண்ட் ஷீ இஸ் மோர் ஆஃப் அ புத்திஸ்ட். அந்த விஷயங்களில் போகிறனால ஷீ சார்ட் ஆஃப் வாண்ட்ஸ் லைக் அந்த வன்முறையே வேணான்னு நினைக்கிற ஒரு பொண்ணுன்றதையும் we have shown it somewhere. So I felt it is okay. Right. அது கனெக்ட் ஆகலைன்னா ஓகே, I think maybe some more detailing would have helped. But also like while writing some scenes, like say, I think the actors performance also helped me because எனக்கு வந்து என்னன்னா அந்த படியில் உட்காந்து பேசுவாங்கள்ல, அந்த ஒரு சீன் ஆக்சுவலி ஐ somehow felt the way both of them perform. I somehow felt okay that it showed what was there. ஏன்னா வந்து இப்போ நாங்கள் வந்து ஒரு டீசர் விட்டுருந்தோம், ஃபஸ்ட்டு டீசர் விட்டுருந்தோம். அந்த டீசரில் அந்த சீன் தான் இருக்கும். அவர் வந்து நான் கோவம் கம்மி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டோன்னே இவங்க ஒரு ரியாக்ட் பண்ணிவிட்டு she will kiss on the forehead and then she will say yes. அவர் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பார் அதுக்கு. ஸோ தட் டைம் ஆக்சுவலி அந்த ஒரு சீன், I think as an audience, if we saw, even before watching the film also, people who were saw, when he says that இதுதான் வந்து காதல், பரிசுத்த காதல்னு சொல்லும்போது they all felt this is right அப்படின்னு சொல்லும்போது I thought that is enough. That's enough, right? Yeah, because the story is starting only after the marriage. So this is like a separate story. Okay, what is that? But so இந்த கதை வந்து என்னன்னா பாரியோட தம்மம் பற்றி, பாரி அதாவது எங்கேயோ பிறந்த ஒருத்தனோட பர்பஸை தேடி போகிற அதுக்குள்ள how love was like so instrumental in him for him to move forward towards his dhammam, towards finding his purpose. Right. So அதில் லவ் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கரெக்டாக இருந்து தான் தோணுச்சு எனக்கு. Okay. So it is not like more of a relationship drama, ஒரு லவ் அந்த மாதிரி ஒரு கதைனா we could have got more things. So I felt sure. I get what you're saying. இப்போ வந்து
you know Aaron Sorkin, the writer, right? Social Networkல எழுதின Aaron Sorkin. அவர் வந்து he said that I can write only when I'm in a good mood ன்னு சொன்னாரு. When you write, what is the mood that you have to be in to write? I think இல்ல writing, கதையை எழுதிட்டு போயிடுமா? I think writing gives me a good mood. Okay. That's the reverse. Yeah, Okay. I somehow feel, because when I sit and write, obviously it gives me a good Right. mind space and everything when I sit and write. But ஆனால் அது வந்து ஒரு இதுவாக பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஒரு 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 ஒர்க் மாதிரி என்னால் பண்ண முடியாது. அதாவது வந்து இப்போ காலையில் நம்ம வரணும், இங்கே வந்து உங்கள் கூட ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு போய் எழுதணும், அப்படி முடியாது. I just somehow want that time completely be for writing. So that doesn't have any timetable, that doesn't have any time structure. அதாவது வந்து காலைல 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் எழுதுவோம், அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம், அப்படிலாம் இருக்காது. ஸோ இட் கேன் பி எனிவேர். சடனாக சம்டைம்ஸ் ஐ ரைட் இட் ஃபார் த ஹோல் நைட் அண்ட் தென் ஐ ஸ்லீப் ஆஃப் ஃபார் த ஹோல் டே, ஆர் சம்டைம் ஐ டோன்ட் டூ எனிதிங் ஃபார் த டே, பட் சம்திங் வில் பி ரன்னிங் இன் த மைண்ட். ஸோ தட்ஸ் மோர் ஆஃப் வெரி பர்சனல் அண்ட் மோஸ்ட் என்ஜாயபிள் time I have with every film of mine, every script of mine. Right. So always, yeah, you have to be in a good mind space to write something. Right. So you start with pizza, you do Jigarthanda, அந்த படம்லாம் பண்றீங்கல்ல. At what point did Karthik say, நான் வந்து ஒரு கதை சொன்னா போதாது, I have to do something larger with my film. That is, I have to address something bigger with my film. அந்த Karthik, what point did that happen? அப்படி நான் இப்பயும் யோசிக்கல பெருசாக. எனக்கு கதை தான் சொல்கிறோம் எல்லாத்துலேயும். I know, but when you see Mercury or when you see உங்க படங்கள்ல ஒரு progression இருக்கு. Maybe with the exception of Peta, Jigarthanda has huge themes. Retro has huge themes of behind the. I'm talking about கதை ஒன்று இருக்கு, கதைக்கு பின்னாடி ஒன்று இருக்குல்ல, அதை சொல்றேன். If you see even my short films also, it will have something like, even the Parallax ஒரு short film தான் ஃபர்ஸ்ட் அதனால தான் நாளே நான் சொல்லிட்டேன். அதுவே it had something to tell, I mean, story. But it's not about message சொல்லணும் பெருசாக, அந்த இது இல்லை. பேசிக்கலி அந்த ஸ்டோரியை இப்போ ஒரு நார்மல் லைஃப் மூலமாக ஒன்று சொல்லணும். அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெர்க்குரி எடுத்திங்கன்னா, ஸோ ஐடியா ஸ்டார்ட் ஆனப்போ வந்து எனக்கு என்னென்னா, அந்த மெர்க்குரி பாய்சனிங், ஏன்னா கொடைக்கானலில் தான் நடந்துச்சு, மெர்க்குரி பாய்சனிங் நடந்துச்சு. ஸோ அதில் வந்து அஃபெக்ட் ஆனப்பட்ட ஒருத்தங்க இருந்தாங்க இல்லையா. ஸோ அதை வந்து நீங்கள் டாக்குமெண்ட்ரியாகவும் சொல்லலாம். பட் ஆனால் அது ஏதோ ஒரு வகையில் என்ன அஃபெக்ட் பண்ணுச்சு. இப்போ வந்து பேசிக்கலி இப்போ ஜெகமேதந்திரமில் வந்து ஒரு பார்டர் இஷ்யூ, அதெல்லாம் வந்து நான் வந்து நிறையா பேரை பார்த்துருக்கேன், நிறையா பேர் கூட பேசியிருக்கேன். அதை பார்க்கும்போது அந்த லைஃப் இருக்குல்ல, அதாவது வந்து ஒரு கண்ட்ரியை விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு கண்ட்ரிக்காக தேடி அவங்க ட்ராவல் பண்ணுறாங்களே, ட்ராவல் பண்ணி வேறு இடத்துல இருக்கும்போது நான் வந்து யூகேல யூஎஸ்லாம் இருந்தப்போலாம் வந்து ஐ சீன் பீப்புள் அண்ட் ஆல்சோ ஹியர் I'm talking to people. I sort of empathized with that thing, and also even from the Mercury poisoning பார்க்கும்போது நான் கொடைக்கானல் அடிக்கடி போவேன், எல்லா ஸ்கிரிப்ட் எழுதுன்னு கொடைக்கானல் தான் போவேன். அப்படி இருக்கும்போது எனக்கே ரொம்ப நாள் கழிச்சு தான் அந்த விஷயம் தெரிஞ்சிச்சு, அங்கே தான் அந்த ஃபேக்ட்ரி இருக்குது. கொடைக்கானலில் வந்து ஆக்சுவலி ஒரு சர்ச் இருக்கும், அந்த சர்ச்சுக்கு ஐ ஆஃபன் கோ, ஐ மீன் whenever I go to கொடைக்கானல் I go to the church. அந்த சர்ச்சுக்கு போகிறவள்ள தான் அந்த ஃபேக்ட்ரி இருக்குது. ஸோ இத்தனை வருஷமாக நான் போகும்போது எனக்கு கண்ணிலே படல, அது எதுவுமே தெரில. இப்போ ஒரு நாள் சடனாக பார்க்கும்போது இந்த மெர்க்குரி பாய்சனிங் பற்றி படித்து அதெல்லாம் பண்ணும்போது கொடைக்கானல் போய் பார்த்தா இந்த ஃபேக்ட்ரி நம்ம கண்ணுக்கு தெரியவே இல்லை. அப்போது இதனால் என்ன எஃபெக்ட் ஆச்சுன்னு பார்க்கும்போது கொடைக்கானலே அவ்வளோ பேர் இருக்காங்க இன்னும் அந்த. ஸோ அதை வந்து எனக்கு என்னென்னா வந்து அட்லீஸ்ட் வி ஹேவ் டு டெல் இட் த்ரூ த ஆர்ட் ஃபார்ம், த்ரூ த மை ஸ்டோரி. பட் இன் வாட் வே, லைக் இட் கேன் பி அ டாக்குமெண்ட்ரி ஆர் இட் கேன் பி லைக் டூ மச் ஆஃப் அ மெசேஜ் திங் அண்ட் தென் அந்த கார்பரேட்டுக்கு எதிராக அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆர் ஐ சம் அப் எஃபர்ட் லைக் டெல்லிங் இட் த்ரூ ஒரு த்ரில்லர் இதில் அபவுட் people who can a person who cannot see and person who cannot speak, what if they clash with each other அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ ஐ தாட் ஐ வில் டூ தட். ஒன் பாயிண்ட் இஸ் ஓகே, திஸ் சார்ட் ஆஃப் கிவ்ஸ் மீ சம்திங் நியூ டு ரைட் அண்ட் த ஸ்டோரி விச் ஆக்சுவலி தட் டச்சஸ் மை ஹார்ட். அண்ட் அதுக்காக ஒன்று பெருசாக இதில் ஒன்று நம்ம சொல்லிடல. ஆக்சுவலி அதில் பெருசாக ஒன்று நம்ம வந்து சொல்லி எந்த சொல்யூஷன் சொல்ல போகிறது இல்லை. அது மாதிரி ஈவன் XX எடுத்திங்கன்னா கூட இட்ஸ் ஆல் அபவுட் ஆல்ரெடி பீப்புள் நோ ஆல் திஸ். ஸோ இதுக்குள்ளே அந்த எமோஷன் என்னவா இருந்திருக்கும், வாட் இஃப் ஒரு ஜெனசைட் நடக்கும் போது அவங்களோட மனநிலை என்னவா இருந்திருக்கும், இல்லை ஒரு சினிமா ஒரு வேளை வந்து ஒரு இதை எக்ஸ்போஸ் பண்ண முடிக்கிற அந்த பவர் இருக்குன்னு நமக்கு தெரியுது, நம்ம எல்லாமே சொல்கிறோம். அது ஒரு வேளை அப்படி நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி விஷயம் தான். ஸோ பட் ஐ திங்க் தட் இஸ் வை யுவர் ஃபிலிம்ஸ் ஆர் ஸ்பெஷல், பிகாஸ் நம்ம ரெட்ரோ எடுத்தா எனக்கு அந்த பேசிக் கான்செப்ட் இஸ் ஸோ அமேசிங் தட் ஐ திங்க் ஒன்லி யூ குட் ஹவ் ரிட்டன் இட். தட் இஸ் there is a tribe, அவங்க வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள், they have been oppressed and they have forgotten how to smile. அவங்க slaves basically, they are slaves, they have forgotten how to smile. அவங்க கிட்ட இருந்து
like hundreds of miles or kilometers we see Pari, he is unable to smile. அதாவது இவங்களோட சிச்சுவேஷன், இவங்களோட இது வந்து இட்ஸ் ரிஃப்ளெக்டட் இன் த ஹீரோ. ஸோ ஹி வில் நாட் பி ஏபிள் டு ஸ்மைல் அன்டில் அ சர்டன் திங் ஹேப்பன்ஸ், பிகாஸ் தட் இஸ் த ஆர்க் ஆஃப் த ஹீரோ. இது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி டாக்குமெண்ட்ரி எடுக்கலாம், தட் இஸ் ஓ பாவம் இவங்க ப்ரெஸ் பண்ணாங்க, இது பண்ணாங்க, அது பண்ணாங்க, அந்த மாதிரி எடுக்கலாம். பட் யூ ஆர் ஃபிக்ஷனலைசிங் இட் இன் அ வே that creates a beautiful link between a man who is going to end up here, but even when he's away, he has that smiling அவனுக்கு வராது. ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி psychically எப்படி வேணா சொல்லலாம், he is connected to his roots. Yeah. That's a brilliant a way to address this, right? And it's also a little abstract. What is it that explodes in you that you get this, you know, like I'm just joking, but you take some special drugs or something like that. புரியல. I'm just அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. வாட் ஐ லவ்ட் அபவுட் ரெட்ரோ, ஐ மீன் வைல் ரைட்டிங், ஐ என்ஜாய்ட் இஸ் ஒர்க் இஸ் ஜஸ்ட் அ ஸ்மைல் அண்ட் லாஃப்டர் அப்படின்ற எமோஷன் இருக்குல்ல. பிகாஸ் இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு வந்து ஒரு தடவை நான் ஜென்ரலாக வேறு ஏதோ இது பண்ணிட்டு இருக்கும்போது ஐ சா டாக்குமெண்ட்ரி அபவுட் அ பர்சன் who got cured himself by just by watching Charlie Chaplin movies for few minutes for every day. அவர் நம்ம பண்ணும்போது அவரோட ஏதோ லெவல்ஸ்லாம் அப்படின்னு ஒரு பழைய டாக்குமெண்ட்ரி, அது இட்ஸ் மோர் ஆஃப் அ ஃபிலிம் தான். அது பார்க்கும்போது லாஃப்டரை வந்து ஈ ஆக்சுவலி ஹஸ் புட் இட் அவுட் அஸ் அ லாஃப்டர் கேன் பி ட்ரீட் அஸ் அ மெடிசன். நாட் லைக் இது வந்து இந்த பார்க்லேருந்து சிரிக்கிறது அது கிடையாது. இது வந்து என்னென்னா அந்த ஒரு ஹார்ட் ஃபெல்ட்டாக நீங்கள் சிரிக்கும் போது சம்திங் ஹேப்பன்ஸ் இன்சைட் யுவர் பாடி, அதெல்லாம் வைக்கும்போது உங்களோட நோய்கள்லாம் குறையுன்ற மாதிரி அதை வந்து அப்போ எனக்கு ஆக்சுவலி இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இந்த கேரக்டர் ஒன்று இருந்துச்சு, லாஃபிங் தெரபிஸ்ட் ஜெயராம் சார் கேரக்டர் இருக்குல்ல. இதுலேருந்து நம்ம ஐ சம்மோ வாண்டட் அ ஃபிலிம். அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வரப்போ ஓகே ஃபார் ஹூம் த லாஃப்டர் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி வரும்போது ஒரு லைக் இப்போ யாரும் சிரிக்கவே முடியாமல் இருப்பாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. அது ஆக்சுவலி அது ரியாலிட்டி இல்லை. பட் ஆனால் எனக்கு என்னன்னா லக்கிலி நோபடி ஆஸ்க் தட் கொஸ்டின். படம் பார்த்ததுக்கு முன்னாடி அது எப்படி எவனா இருப்பானாங்க சிரிக்க தெரியாமல், பிகாஸ் பீப்புள் பிலீவ் பேமி that is the world that is you've created. yeah அண்ட் இப்போ அந்த மக்கள் அவங்க வந்து பிரிட்டிஷ் டைமில் எடுத்துகிட்டு போனோம். ஏன்னா இது ஒரு ஹிஸ்ட்ரிலையும் இருக்குது, ஹிஸ்ட்ரிலேயே உண்மை தான். அதாவது வந்து நம்ம எல்லா இடங்களுக்குமே வந்து நம்மளை வந்து ஒரு தோட்டத்துக்கு வேலை பார்க்குறதுக்காக பிரிட்டிஷ் டைமில் கூட்டு போனப்பட்டது தான் எல்லா இடத்துக்குமே. ஈவன் அந்த மாநிலமே இது இருக்குது, பீப்புள் ஹவ் கம் அண்ட் ரப்பர் ஃபார்ம்ஸில் வேலை பார்க்குறதுக்கு இதெல்லாமே வந்து பிரிட்டிஷ் கூட்டு போகிறாங்க. கூட்டு போய் அதுக்கப்புறம் இது ஈவன் மதுரை, தேனி இந்த சைடு கூட இருக்குது. ஒரு காஃபி பிளான்டேஷன் எடுத்திங்கன்னா கூட அங்கே கூட ஆல் த ஸ்டோரிஸ் தேர் வேர் பீப்புள் ஆர் டேக்கன் அஸ் அ பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸ் ஆர் ஒரு லேபரர்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு போய் தென் ஸ்லோலி தட் ஸ்லேவரி யூ கெட் இன் டு தட் ஸ்லேவரி திங். ஸோ பிரிட்டிஷ் போனதுக்கு அப்புறமேட்டு அதே மைண்ட் செட்டில் ஒருத்தவங்க வந்துட்டு இருக்காங்க. பட் அவங்க வந்து அதில் டியூன் ஆகிட்டாங்க அதுக்கு. பட் ஆனால் அவங்களோட கஷ்டத்தை வந்து இன்னும் காமிக்க ஏன் வந்து ரொம்ப நம்ம வந்து அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்றதுலாம் வந்து ஆக்சுவலி இந்த படத்தில் நான் எதுவுமே காட்ட வேணாம்னு நினச்சேன். பிகாஸ் வாட் ஐ தாட் வாஸ் ஜஸ்ட் டு ஷோ தட் வென் சம் ஒன் கான் டேக் அ ஜோக், ஒரு ஜோக் அவங்களுக்குலாம் இறங்காதுங்க. அவங்க மண்டையில் ஒரே ஒரு சீன் தான் இருக்கும், அவங்க மண்டையில் ஜோக்லாம் இறங்காதுங்க. பாவம் கஷ்டத்துலேயே வந்தாங்களே, அவங்களுக்குலாம் சிரிக்க தெரியாது. மொத்த கூட்டத்துக்கு சிரிக்க வராதுன்றது தட்ஸ் த மோஸ்ட் பிகெஸ்ட் ட்ராஜிக்கல் திங் ஐ கேன் ஷோ. பட் தட்ஸ் அ வெரி அப்ட்ராக்ட் திங். இட்ஸ் நாட் லைக் வந்து போட்டு உருக்கிற மாதிரிலாம் இல்லை. பட் ஆனால் அது ஒரு பாயிண்ட்ல ஹிட் ஆச்சுன்னா, ஏன்னா நிறைய பேர் வந்து அதை பார்த்துட்டு சொன்னாங்க ஒரு மாதிரி அந்த சீனில் ஜஸ்ட்டு வந்து ரொம்ப அது ஹெவியாக இருந்துச்சுன்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அந்த லெவல் ஹெவினஸ் தான் நான் இதில் வருது. ஸோ இதுலேருந்து அந்த ஐடியா ஸ்டார்ட் ஆச்சு. அந்த லாஃப்டர் இதுலேருந்து பார்க்கும்போது அப்போ ஒரு கேரக்டர் வந்து லாஃப்டரே வராது அப்படின்றதும் அதுவும் அந்த கிருஷ்ணரோட அந்த கதை அதெல்லாம் கனெக்ட் பண்ணி நிறையா தாட்ஸ் போகும். எல்லாத்தையும் தூக்கி ஒரு போட்டு அண்ட் தென் ஐ ஃபார்ம் இட் அஸ் ஒன் ஸ்டோரி. அண்ட் தென் what I see is what is the actual emotion that is going to connect the entire thing. Because நான் வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் இந்த ஜானர், செகண்ட் ஹாஃப் இந்த ஜானர் ஷிஃப்ட் பண்ணுவோன்ற மாதிரிலாம் போல வேர் இட் டேக்ஸ் அப்படின்றது தான் பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது சம்மோ ஐ ஃபெல்ட் லாஃப்டர் இஸ் த கோர் ஆஃப் த ஃபில்ம். இந்த லாஃப்டர், த சைக்காலஜி பிஹைண்ட் லாஃப்டர், த சைக்காலஜி பிஹைண்ட் லவ், த சைக்காலஜி பிஹைண்ட் வார், அதுதான் வந்து நான் எழுதணும்னு நினச்சி பண்ண படமும் அதுதான். ஸோ அதில் வந்து லாஃப்டர் தான் இட்ஸ் அ ப்ராமினன்ட் திங், தட்ஸ் அ திங். ஸோ அதனால தான் இன்ட்ரோல் பிளாக்கும் கிளைமேக்ஸ் ரெண்டுமே இட் பி அபவுட் லாஃப்டர் அப்படின்ற மாதிரி வச்சது. நீங்கள் வந்து நாளைக்குலேருந்து யூ பீன் டைரக்டிங் ஃபில்ம்ஸில், யூ மேட் ஷார்ட் ஃபில்ம்ஸ் ஈவன் பிஃபோர் தட். நவ் நம்ம வந்து ஒரு படத்தை டைரக்ட் பண்ணாலே வந்து வி பிகம் அ டைரக்டர். பட் when did you realize that you have become பரவாயில்லப்பா நம்ம we're actually ஒரு குட் டைரக்டர்? தட் இஸ் நான் தற்பெருமை அந்த மாதிரி சொல்லிக்கல, பட் ஒரு ரியலைசேஷன் வரும் இல்லை ஒரு ஆக்டருக்கு. ஃபார் சம்டைம்ஸ் இட்ஸ் லைக்
ஓகே ஐ ரியலி ஓகே நவ் ஐ நோ வாட் ஆக்டிங் இஸ் அந்த மாதிரி நவ் ஐ நோ வாட் அந்த மாதிரி ஒரு வென் டிட் யூ ரியலைஸ் தட் வாவ் ஓகே ஐ திங்க் ஐம் குட் அட் திஸ் ஜாப் அந்த அந்த ஃபீலிங் எப்போ வந்தது? குட் அட் திஸ் ஜாப் எனக்கு தெரிஞ்சு அது ஆரம்பத்தில் இருந்ததா? நீங்க சொல்ற மாதிரி என்ன ஆங்கிளில் கேட்குறீங்க? இல்ல, angle தாண்டா தான். அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. அது நம்ம தாண்டா No, I'm not asking like that at all. I'm asking at what, see, அந்த நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் confidence வந்தனால தான் என்னால் ஃபீச்சர் ஃபில்மே பண்ண முடிஞ்சுச்சு. ஆமா. ஆக்சுவலி ஏன்னா வந்து இப்போ நான் So அந்த பீட்சா போது you இல்லை were ஏன்னா there. இப்போ பேரலாக்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய அமெச்சூர் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருந்தேன். நானே ஷூட் பண்ணி நானே எடிட் பண்ணி பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு 4 இயக்குனர் வந்தப்போ அவங்க வந்து வாட் தே செட் வாஸ் யூ கான்ட் லைக் டூ எவ்ரி திங் பை யோர் செல்ஃப். திஸ் கான் பி லைக் அன் இண்டி அமெச்சூர் கான்டெஸ்ட் கிடையாது. யூ ஹேவ் டு ஹேவ் அ சினிமாட்டோகிராஃபர், யூ ஹேவ் டு ஹேவ் இட் ஹேஸ் ப்ரொஃபஷனலி டன், யூ ஹேவ் டு ஹேவ் ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ். அது வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்க வீட்டில் அப்படி அந்த மாதிரி தான் நடிக்க வச்சுட்டே இருந்தோம். ஸோ அப்போ தான் விஜய் சேதுபதி, மணிகண்டன் கேமரா பண்ணார், அல்ஃபோன்ஸ் எடிட் பண்ணார். ஸோ அப்பயே வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தனால தான் ஓகே நம்ம பண்ண முடியுமான்னு அப்படி நம்ம யோசிப்போம்ல, அதெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம். ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிம் முடியும் போதே வந்து ஃபீச்சர் ஃபிலிம் பண்ண முடியுமான்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்து நான் ப்ரொடியூசரே அப்ரோச் பண்ண ஆரம்பித்தேன். இல்லைனா வந்து For pizza. ஃபார் பிட்ஸா பிகாஸ் ஜெகதண்டா வாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட். ஸோ அது எழுதி முடிச்சுட்டு போய் அதை போய் பண்ணப்போ ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. லைக் மேக்கிங் அந்த லைக் ஓகே ஒரு ஸ்கிரிப்ட் அதை வந்து ஒரு ஹவ் யூ ஆர் பிரிங்கிங் வாட் இஸ் ரிட்டன் இன் த ஸ்கிரிப்ட் டு த ஸ்க்ரீன் அதை நம்மளால் பண்ண முடியும். சூப்பராக பண்ணுறோமா இல்லை வந்து ஓகேவாக பண்ணுறோமா இல்லை அதுன்றதை விட பட் ஆனால் டு இட்ஸ் ட்ரூவஸ்ட் ஃபார்ம் ஒரு ஹானஸ்டியோடு அதை பண்ண முடியுன்ற அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தனால தான் படம் பண்ண முடிஞ்சிச்சு ஆக்சுவலி. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு முன்னாடியே வந்துச்சு. So ரெட்ரோல as a writer what is your favorite scene and நீங்க when you were on sets, that is as a director, what is your favorite scene? ஆஸ் அ ரைட்டர் அண்ட் போத் வந்து எனக்கு என்னென்னா வந்து போத் இன்ட்ரோல் பிளாக் அந்த கிளைமேக்ஸ் எனக்கு வந்து அது எழுதும் போது ஏன்னா இன்ட்ரோல் பிளாக்ஸ் வந்து நான் என் படங்களை பற்றி மட்டும் பேசுகிறேன். அதுலேயே பார்த்தீங்கன்னா சம்மவ் அதில் ஒரு ஹை ஒன்று வேணுன்ற மாதிரி இருக்கும் எல்லாத்துலேயும். இப்போ ஜிகர்தண்டாவோட இன்ட்ரோல் பிளாக் வந்து அவங்க அப்படி நிற்பாங்க. அப்புறம் பேட்டையோட இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு ஆக்ஷன் இருக்கும். ஸோ இங்கே நான் எழுதும் போது ஐ ஃபெல்ட் ஹீ இஸ் லாஃபிங் ஃபார் த ஃபஸ்ட் டைம், இஸ் ஸ்மைலிங் ஃபார் த ஃபஸ்ட் டைம். ஸோ லெட் திஸ் பி த இன்ட்ரோல் பிளாக் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. So அது எழுதும் போது that was working very well for you. ஃபார் மீ ஐ ஃபெல்ட் இட் ஷுட் ஒர்க். இதை ஒர்க் பண்ண வைக்கிறது தான் நம்மளோட. இல்லை பட் அது எழுதும் போது what was your feeling? எழுதும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இதாச்சு. yeah, அந்த ஏன்னா ஃபஸ்ட் டைமாக எங்கே சிரிக்கிறாருன்றதுக்கு வந்து ஏன்னா நம்ம டிஸ்கஷன் வைக்கும்போது நான் சொன்னாங்க அவரும் அந்த மக்களோடய சேர்ந்து சிரிக்கலான்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் இல்லை அது ஆஃப்டர் வென் ஐ தாட் பிகாஸ் ஃபார் ஹிம் ஈ ஸ்டில் திங்கிங் தட் இஸ் தம்மம் இஸ் தட் லவ் அப்படின்றது தான். ஸோ அவள் திரும்ப கிடச்சோடனே அவனுக்கு ஸ்மைல் வந்தாகணும். அதனால அது வருது. பட் அந்த பாயிண்ட் வந்து மிட் பாயிண்ட்டாக வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஏன்னா வந்து ஒரு ஆக்ஷன் பிளாக் இருக்காது, தனித்தனியாக தான் நடந்துகிட்ருக்கும். பட் ஆனால் இவருக்கு ஹீரோ வந்து ஃபஸ்ட் டைம் ஸ்மைல் பண்ணுறதுன்றது எனக்கு எழுதும் போது ஐ ஃபெல்ட் ரியலி குட் அண்ட் இட் ஹஸ் டு பி கன்வேடுன்றது ஒரு சேலஞ்சாக தான் இருந்துச்சு. ஏன்னா இன்ட்ரோல் பிளாக்ஸ் வந்து நம்ம நிறையா பார்த்து பண்ணிட்டோம்ல, பயங்கர ஹை ஆக்டேன் இன்ட்ரோல் பிளாக்ஸ் அந்த இது ஒன்று வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து திஸ் ஷுட் ஒர்க். இதை ஒர்க் பண்ண வைக்கிறதுன்றது ஒரு நம்மளுக்கு ஒரு பெரிய லேர்னிங்காகவும் சேலஞ்சாகவும் இருக்கும். அது அண்ட் அதே மாதிரி கிளைமேக்ஸ் ஆல்சோ இட் இஸ் லைக் பீப்புள் லைக் த செட் ஆஃப் பீப்புள் லாஃபிங் அண்ட் தென் அந்த லாஃபிங் சாங்கோட முடிக்கணும் அப்படின்றது. ஸோ தட் ஹேட் சம் வாட் டு சே வெரி ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு குட் ஃபீல் ஓட பயங்கர பாசிட்டிவாக பேசப்பட்டுச்சு. சில பேருக்கு அது ஒர்க் ஆகலன்னு சொன்னாங்க. பட் ஆனால் ஐ சம்மோ ஃபெல்ட் தட்ஸ் மை மோஸ்ட் ஃபேவரட் சீன்ஸ் விச் ஐ ரோட் அண்ட் ஆல்சோ ஐ both in terms of the thing and shooting. yeah. So எனக்கு வந்து நீங்க மென்ஷன் பண்ண மிரர் சீன் a lot of other things நீ ஒன்று கேட்டனால சொல்கிறேன். இல்ல no but I love that scene because of the way it's staged, but more importantly the way Surya performs in that scene, because it's a very tough thing to do one like ஒரு abstract ஒரு கான்செப்ட் that is ஒரு சிரிக்க தெரியாத வந்து சிரிக்கிறாங்கிறது அது வந்து கான்ஷியஸ்னஸே இல்லாம அது நிஜமாவே உள்ளேந்து வர மாதிரி சிரிக்கிறது இஸ் வெரி வெரி லைக் நீ ஹீரோயினை பார்த்து லவ்ல இருக்க சிரினா தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங். பட் இது வந்து he has to bring out one inner thing and smile, and that scene is just awesome for me. நான் சொன்னேன் அந்த இன்ட்ரோல் பிளாக் சீன் ஹஸ் a proper connect with this mirror scene. Yeah, இல்ல நான் ஏன் சொல்றேன்னா that is my favorite Surya acting moment in the film. உங்களுக்கு what is your favorite Surya acting moment in the film? I mean obviously there's a lot, but in the mirror scene was because when I saw the film lot of times in theaters along with the audience, so intro blockla அவர் அந்த ஃபேஸ்ல லைட்டா அந்த ஸ்மைல் வரும்போது people started clapping and whistling. I felt like really happy and எனக்கு ஆனா அதுக்கு காரணம் என்னன்னா இந்த சீன் தான், இந்த சீன் ஒர்க் ஆனனால தான் அந்த சீன் ஒர்க் ஆகுது. because there he is actually trying to bring the smile fakely, not from heart.
ஃபிசிக்கலாக கொண்டு வந்துடணும்னு பார்க்குறாரு, முகத்தை ஏதோ பண்ணி பார்க்குறாரு. அதுவுமே பயங்கர பிலீவபிளாக இருந்துச்சு. பிகாஸ் ஒருத்தனால அந்த அந்த ஃபேக் ஸ்மைல் கூட வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறத வந்து எப்படி பண்ண போகிறோன்ற மாதிரி நாங்கள் இது நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். ஏன்னா நான் சொன்னேன், அவர் கேட்டார், என்ன இது எப்படி மைண்டில் வச்சுங்க? நான் சொன்னேன், சத்தியமாக மைண்டில் எதுவுமே இல்லை சார், இது எனக்கு இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்னா இது வந்து நீங்கள் ஜஸ்ட்டு வச்சுக்கேன். பட் ஆனால் அது ரொம்ப ஈஸியாக வந்துடக்கூடாது. இப்போ வந்து ஸ்மைல்னால் இப்போ ஜஸ்ட் இப்படி இப்படி பண்ணிட்டோன்னா சிரிக்கிற மாதிரி ஆயிரும். ஆனால் சிரிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, உங்கள் ஃபேஸில் வந்து அந்த ஸ்மைல் வந்துடவே கூடாது. அண்ட் இன்ட்ரோல் பிளாக்ல வரும்போது அது வந்து ஃப்ரம் த ஹார்ட், அது உங்களே அறியாமல் வருது. இட்ஸ் லைக் ஜஸ்ட் சம்திங் இஸ் ஓப்பன்ட். அதாவது வந்து அந்த இவ்வளோ நாள் ரப்பர் கிடந்த அந்த இது வந்து ஓப்பன் ஆனதுனால அது அப்படியே ஸ்லோவாக வரணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த ஸ்மைல் வந்து இட்ஸ் நாட் டக்குன்னு சிரிக்கிற மாதிரி இருக்காது, அது இன்ச் பை இன்ச்சாக வரணும் அப்படின்னா சொல்கிறீங்க. ஐ வில் ஜஸ்ட் ஒர்க் அவுட்னு சொன்னார். பட் தட்ஸ் மோஸ்ட் வேர் மூமெண்ட். ஏன்னா அந்த 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 சீன் எடுக்கும் போது தான் நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு ஐ திங்க் ஐ டோல்ட் இன் சம் அதர் இன்டர்வியூ ஆல்சோ தட் ஒரு நாள் இந்த மாதிரி நாங்கள் கண்ட்ரீஸாக சீன் எடுத்துகிட்டே இருக்கோம். அண்ட் தென் வி ஹேட் சம் டைம் பிகாஸ் த பேக்கப் டைம் இஸ் அட் 9 o'clock நைட். அப்படின்னா ஒரு சீன் எடுத்து முடிச்சிட்டோம், 7:30 முடிச்சிட்டோம்னால ஓகே நெக்ஸ்ட் இந்த மிரர் சீன் எடுத்துடலான்னு சொல்லிட்டு நான் வந்து அவர்கிட்ட போய் சார் அந்த மிரர் சீன் எடுத்துடலாமான்னு கேட்டோம்னா ஹி வாஸ் லைக், அது என்ன அப்படி டப்புலாம் எடுக்க முடியாது, இது எடுக்க போனால் எனக்கு முதலே சொல்லுங்கள் அப்படின்னாரு. சார் அப்போ நாளைக்கு எடுக்கலாம் சார். ஓகே ஐ வில் ஜஸ்ட் ப்ரிப்பேர்ட் அண்ட் கம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்போ தான் ஹி ஆஸ்க் லைக் வாட் யூ ஹேவ் எனி திங் மைண்ட் லைக் அவுட் பர்ஃபார்ம் ஆனா ஐ டோன்ட் நோ சார், இட்ஸ் லைக் someone is trying to bring out a fake smile பட் அதனால் முடியலன்றது தான் பண்ணோம், அது ஓகே அப்படின்னு சொன்னார். அண்ட் தென் ஐ வாஸ் ஸோ ஈகர் லைக் வாட் ஹி ஹஸ் ஒர்க்ட், அவர் என்ன தாட் ப்ராசஸில் போனார். பட் வென் வி கேம் டு தட் சீன் இட் வாஸ் லைக் வி ஜஸ்ட் டோல்ட் ஆல் ஆஃப் தெம் டு லீவ் த திங், ஜஸ்ட் த கேமரா, சின்ன ஒரு மூமெண்ட் தான் இருக்கும் அதில் இன்னும் வச்சுட்டு. அண்ட் ஐ பிளேட் தட் சும்மா ரெஃபரன்ஸ்க்கு ஒரு மியூசிக் ஒன்று ப்ளே பண்ணேன். ஸோ ஹி ஜஸ்ட் கேம் அண்ட் he performed. He just told don't say cut, I mean I will just perform once. After that, if you want one more, I will give, or other angle and all will give. But I don't know because I don't know whether I can do the same thing again for another shot. So we just kept 2 cameras and then he said okay. And then he came and performed and watching that for the first time in the monitor along with that music in that real ambience was something. And the moment na marage maata, like when the or filmmaking moment la. That moment was super. What music did you play? இது கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல லைட் ஆஃப் தி செவன் ஒரு ட்ராக் இருக்கும். ஓகே நைஸ். அது ஸோ இப்போ கார்த்திக் சுப்பராஜோட ஆஃபீஸ்க்கு போனால் இஃப் ஐ லுக் அட் இஸ் கம்ப்யூட்டர்ஸ் ஐம் கோயிங் டு ஹேவ் எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜ் ஆஃப் மகான், ஐம் கோயிங் டு ஹேவ் சி எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜ் ஆஃப் ரெட்ரோ, ஐம் கோயிங் டு சி எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜ் ஆஃப் XX. ஒரு சமூக சேவையா why don't you just put this out on YouTube? பண்ணலாம். ஏன்னா வந்து ஆக்சுவலி ஐ கேன் டூ தட். ஒன்லி திங் இஸ் லைக் இப்போ என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெட்ரோ இதில் வந்து லிமிடெட் சீரிஸ் பண்ணணும் அப்படின்னா ஐ கான் ஜஸ்ட் புட் இட் லைக் தட். இப்போ ஒரு பிளான் வச்சிருக்கீங்க that you want to make a limited series, so you obviously don't want that footage to be floating around randomly. No, but also when I present it even on YouTube also, it should be like properly dubbed, properly edited, music ஒர்க் பண்ணணும், சவுண்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ அதுக்கெல்லாம் ஒரு பட்ஜெட் ஒன்று தேவை. அண்ட் அகெயின் வி நீட் டைம் ஆஃப் ஆல் த ஆக்டர்ஸ். ஸோ அது ஒரு எஃபர்ட் ஒன்று இருக்குது. ஸோ அதை ப்ராப்பராக பண்ணுன்றது தான் ஐடியா. டெலிட்டட் சீனாக பண்ணுறதுனா பண்ணலாம். மேபி ஐ திங்க் மகான்லாம் நிறைய டெலிட்டட் சீன்லாம் ரிலீஸ் பண்ணுவோம், அந்த நிறைய எபிசோட்ஸ் அந்த ரிலீஸ் பண்ணுவோம். உங்கள் ஹீரோஸ் இருக்காங்கல்ல, தட் இஸ் ப்ரொட்டாகனிஸ்ட்ஸ், அவங்க நிறைய பேர் வந்து தே சீம் டு ஹவ் ஹேட் சம் கைண்ட் ஆஃப் லாஸ். ரெட்ரோவில் சூர்யா, XX, இதில் மெர்க்குரியில் பிரபுதேவா, so even Rajinikanth in Petta. This tragic dimension that you like to bring in your heroes, tragic na romba tragic illa, but you know what I mean, and ஒரு like deeply hurt inside. What is that thing? தெரியல, அப்படி வந்து யோசிக்கும் போது it sort of gives a dimension for me to explore that character arc இருக்குல்ல. இல்லைனா வந்து அது ஏன்னா பேசிக்கலி someone who's hurt. இப்போ XX எடுத்திங்கன்னா he is deeply hurt inside, but அந்த ஸ்டோரி வந்து நம்ம ஒரு பாயிண்ட்ல சொல்கிற வரைக்கும் never know, but that had an effect on him, his growth, இப்படி வளர்றாரு. இப்போ ரெட்ரோ எடுத்துட்டிங்கன்னா இப்போ ஏன் வந்து அவன் வந்து வயலண்ட்டாகவே இருக்கான் அந்த பையன், ஏன்னா அந்த சின்ன ஃப்ளாஷ்பேக் பிகினிங்கில் காமிச்சிருப்பான், ஏன் வயலண்ட்டாக இருக்கான், ஏன் வந்து அவனுக்கு அடிக்கிறது அதை கற்றுக்கிறதுல ஆர்வம் வந்துகிட்டே இருக்குது அப்படின்றது அவருக்குமே தெரியாது. ஏன்னா அவருமே வந்து he also wants to laugh, be like a normal man. ஏன்னா அந்த பொண்ணு கேட்டதுக்கு அப்புறமேட்டு he wants to, but something is pulling him inன்றப்போ he is deeply hurt inside, and that hurt is also like which he has not seen. ஏன்னா நம்ம அதை சொல்லும் போது அதில் ஒரு டாக்டர் சொல்லுவார் அவங்க அப்பாவோட கொலையை வந்து பார்த்ததுனால இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. பட் ஆனால் அது ரீசன் கிடையாது. தட் கம்மிங் ஃப்ரம் ஜென்ரேஷன் அண்ட் ஜென்ரேஷன்ற மாதிரி தான் காட்டும். ஸோ உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு விஷயம் வந்து
இட்ஸ் இன்டைரக்ட்லி ப்ரிப்பேரிங் ஹிம் ஃபார் அ வார் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல. அதே மாதிரி தான் டபுள் எக்ஸ்லேயும் அந்த அந்த கேரக்டர். ஸோ ஐ somehow feel that it gives a dimension for that protagonist to I think you're drawn to the conflicted grey people. yeah. I think on the conflict இருந்தாதான், because like will you be able to do ஒரு ஜாலியா ஒரு ஒரு காதல் கதை அந்த மாதிரி? என்ன மாதிரி படம் சொல்லுங்க. I'm trying to think of like one very happy film without much I complication. have one script now Ah. which I want it is like it's a comedy and it's not about a grey character and it doesn't have this Iravi, S.J. Surya character, amazing grey character, like morally very complex character, you know. I mean, I'm adding because that. when I write, no, I like writing that complexities among inside, complexities inside, so that reflects as a complexity in the outside in the situation also. ஏன்னா எல்லாத்துலேயுமே அதுதானே. இப்போ வந்து மகான்லேயுமே வந்து Another one, அந்த Mahan. கேரக்டரோட Yeah. காம்ப்ளெக்சிட்டிஸ் தான் வந்து அந்த பிரிட்ஜில் அவங்க 2 பேரும் மீட் பண்ணும்போது அது வந்து சிம்பிளாக முடிஞ்சிட்டு போயிருக்கும். பட் ஆனால் 2 பேரும் இவர் வந்து அவரை கொல்றதுக்கான ரீசன் வந்து என்னன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த அந்த கொஸ்டினிங், மாரல் கொஸ்டினிங் வர்சஸ் வாட் யுவர் ஹார்ட் ஆக்சுவலி வாண்ட்ஸ் டு டூ, அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அதுதான் வந்து இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் வெல் ஐ ரைட் அண்ட் தென் டூ இட் ஆல்சோ. ஸோ அந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணணும் இது இருக்குது. ஸோ இந்த ஒரு இந்த மாதிரி ஒரு பயங்கர டார்க்கர் ஜோன் இல்லாமையும் ஒரு ஐ ஹவ் டெவலப்ட் ஒன் ஸ்கிரிப்ட் விச் ஐ வாண்டட் டு டூ சூன். Right. So, Malayalam cinema, most films, they have separated the role of a director and a writer. What is the challenge of a writer who's also a director, or rather a director who's also a writer? For example, a friend of mine who's a writer-director said, எனக்கு என்னன்னா நான் வந்து ஒரு சீன் எழுதும்போது கொஞ்சம் எல்லாமே விஷுவலாக தெரியும். That is, எல்லாமே கொஞ்சம் ஷார்ட்ஸ் ஆர் சீன்ஸ் ஆர் இதுவாக தெரியும். Whereas when a writer writes, they concentrate more on plot and characterization without seeing images that sometimes kind of come in the way. When you write as a director, what is the challenge? Challenge இல்லை. Just it is more because when I write and direct, so far I've done all the films like that. அப்புறம் என்னன்னா வந்து right from the time I start writing my treatment, like the first word, that film has started running in my mind. So I'm spending a lot of time with that thing. ஸோ நீங்கள் வந்து ரைட்டிங்லேயே வந்துட்டு வைட் இதெல்லாம் எழுதிடுவீங்களா? அது வந்து லேட்டர் ஒரு ஒரு Shooting script. தேர்ட் ஆர் ஃபோர்த் டிராஃப்டில் அது வரும். ஆ பட் ஆனால் வந்து எனிவே யூல் விஷுவல் இல்லை. இப்போ வந்து ஒரு கேரக்டர், இப்போ நம்ம வந்து இப்போ ரெட்ரோன்னு ஒரு கேரக்டரில் வந்து பாரிவேல்னு ஒருத்தரை வச்சு எழுதுறோம் அப்படின்னா, ஸோ when I started writing that character, அந்த கேரக்டர் ட்ரைட்ஸ் என்னவா இருக்கும், எப்படி பிஹேவ் பண்ணுவான்னு சொல்லி எழுதும்போது there is a visual in you. Yeah. I mean in your mind. So if already we know that I'm going to do that actor, then that will match to that. Otherwise I will have one vague person in that character, but I know like what should be his body language, what should be his அது வந்து விஷுவலில் வரனால தான் அது வந்து வரும். என்னன்னா இட்ஸ் நாட் சேலஞ்சஸ்னே சொல்ல முடியாது. இட் இஸ் த அட்வான்டேஜ் விச் ஐ சேஸ் பிகாஸ் ஐ ஸ்பெண்ட் ஐம் இன் தேர் ஆல்ரெடி இன் த ஸ்கிரிப்ட். அண்ட் வென் ஐ கம் டு டிரெக்ட், மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் இஸ் பி லைக் மார்னிங் ஐ கம் டு த ஸ்பாட் அண்ட் தென் என்ன சீன் எடுக்க போகிறோமோ ஐ ஜஸ்ட் ரீட் இட் ஒன்ஸ் ஜஸ்ட் டு நோ ஓகே வாட் இஸ் தேர், ஐ மீன் வாட் ஷுட் பி அன்லைன். அதாவது நாங்கள் ஆல்ரெடி நிறைய டிஸ்கஸ் பண்ணிடுவோம். பட் ஆனால் I know that this character, this is how it should perform. இதை வந்து even for not only the hero, even for the other actors also. So அது I enjoy that process in that. But even when I'm having another writer also, if I'm going to do a film or people who are doing also, I think அந்த ஸ்கிரிப்டை வாங்கிட்டு once they spend so much time with the script, they get it, they also go inside that script only. I think they make out. So director has to be there in the inside this. ஆமா, no, it's not that the writer is doing something on their own. அவங்க டைரக்டரோட இன்புட்ஸ் ஆல்வேஸ் வந்துட்டே இருக்குல்ல. பட் have you considered working with another writer? Yeah. Okay. I already have one script which I worked, Saravanan Chandran சொல்லிட்டு ஒரு ரைட்டரோட I have co-worked with him. I mean it's basically I told the storyline and he worked on the writing the screenplay and I also co-written with that. And I wanted to do that film again. And I'm working with writers also. And I think இதெல்லாம் வந்து I worked with writers தான். நவரசால வந்து அந்த அதெல்லாம் வந்து somebody's story. So I just took it and wrote that. இப்போ நம்ம வந்து அந்த கிரே கேரக்டர்ஸ் பற்றி பேசணும். தட் இஸ் கிரேன்னு கூட சொல்ல மாட்டேன், மாரலி காம்ப்ளெக்ஸ் கேரக்டர்ஸ் ஆர் டீப் கேரக்டர்ஸ் வித் டார்க் wounds in them. There's a director who said, I'm not telling you who this director is, but அவர் சொன்னார், every character is an extension of yourself அப்படின்னு சொன்னார். Is that true for you? Yeah, I mean, Correct. little bit.
லிட்டில் பிட் கண்டிப்பாக அது வந்துடும். அது 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 there will be, because when you write and write that, I think it will be there, because especially like இரவியோட அருள் had some part of me, and மகான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மகான் வந்து எக்ஸாக்டாக when I did மகான் I was nearing my 40th year, I mean 40th. ஸோ அப்போ வந்து எனக்கு கிட்டத்தட்ட அந்த மைண்ட் செட் ஒரு இது இருந்துச்சு. இட்ஸ் நாட் தட் எக்ஸாக்ட்லி ஐ எம் ஃபேஸிங் வாட் தட் கேரக்டர் No, இஸ் ஃபேஸிங். 100%, because you also tend to name some of your characters Karthik. So, so that's almost ஒரு Not autobiographical. in everything, but something. Some of them, yeah. It will be there. It'll be there, but I'm saying that are you naturally a serious person? Yeah. See, that's where it's coming from. அதான் you tend to be a little இதுல like a kind of a thing. இல்லை அதுக்காக சீரியஸ் கிடையாது. சில இடங்கள்ல இதெல்லாம் இருக்கும். பட் ஆனால் when it comes to this and my ஆமாம் சீரியஸ் பர்சன். So Karthik, as a critic I want to ask you this. Over the years நம்ம நிறைய பேசியிருக்கோம். You know, I like your work, your sensibility, and yet some films may not individually work for me. That is, எனக்கு கார்த்திக் சுப்பராஜுங்கிற ஒரு சென்சிபிலிட்டி, அவர் என்ன பண்ணுவாருங்கிற ஒரு ஆன்டிசிபேஷன் அதெல்லாம் இருக்கு. பட் ஒன் பர்டிகுலர் ஃபில்ம் மே ஒர்க், ஒன் பர்டிகுலர் ஃபில்ம் மே நாட் ஒர்க். ஃபார் மீ ஃப்ராங்க்லி ஜெகநாத XX was worked superbly for me. எனக்கு like literally cried at the end. Retro did not click that much for me, right? இந்த மாதிரி நீங்க when you see the review come out, what is the reaction for you? ஓப்பனாக சொல்ல முடியும். Tough question. போட்டு மொத்தம் போல இருக்குமா? இல்லை அப்படி இல்லை. No, openers, like I want like this to be, because see, the thing is, there is on the one hand, these are two separate things, like because ஒரு சென்சிபிலிட்டி பிடிச்சிருக்கிறதுனால ஒரு படம் பிடிக்கணுங்கிறது ஒரு மஸ்ட் இல்லை. உங்களுக்கு நடந்திருக்கும். யூ மைட் லைக் அ ஃபில்ம் மேக்கர், பட் அந்த பர்டிகுலர் படம் பிடிச்சிருக்காது, லைக் ஒர்க் ஆயிருக்காது. பிடிச்சிருக்காதுங்கிறது இல்லை, பிகாஸ் இஃப் யூ லைக், சி ஐ ஆல்வேஸ் வாட்ச் யர் ஃபில்ம்ஸ் மல்டிபிள் டைம்ஸ், பட் sometimes it won't come together like wholly, at least for me. So அப்படி உங்களுக்கு how will you? இல்லை அது I mean see, it's not that I see all the reviews or all the critics and நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ உங்களுக்கு எப்படி சில ஃபில்ம் மேக்கர்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும், எனக்கு சில செட் ஆஃப் கிரிட்டிக்ஸ் தான் வந்து நான் வந்து ஓகே இவங்க இதில் பார்க்கலாம், பிகாஸ் தட் மேக்ஸ் சென்ஸ் டு இட் ஹேஸ் டு மேக் சென்ஸ் ஆல்சோ. ஸோ சில இது பார்க்கும்போது எனக்கு ஏன் தோணும், இப்போ வந்து ஐ திங்க் வி ஹேட் அ கான்வர்சேஷனில் ஜெகமே தந்திரம்க்கு நீங்கள் கொடுத்த ரிவ்யூ எனக்கு ஐ திங்க் ஆஃப்டர் தட் வி ஹேட், அண்ட் ஈவன் ஃபார் மகான் ஆல்சோ ஐ திங்க் யூ ஹேட் ஆஃப்டர் வாட்சிங் செகண்ட் டைம் யூ அகெயின் கேம் பேக் அண்ட் சேஞ்ச் ஃபியூ திங்ஸ் இந்த மாதிரி. ஸோ ரெட்ரோ வந்து because retro was not intended to make you cry or feel you emotional, because that's not the film's motive at all. That is a என்ன சொல்கிறது, ஒரு ப்ராப்பர் ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் போர்வை போத்திய ஒரு லேயர்ட் ஒரு என்னோட ஸ்டோரி ஒன்று சொல்லணுன்றது தான் அதோட இன்டென்ஷன். எல்லா படமுமே அதுதான். இல்லை இது வந்து என்னன்னா அதனால தான் இப்போ வந்து ஒரு மைல்டர் எமோஷன் அதை வந்து அந்த அளவுக்கு பண்ணால் போதும். இப்போ வந்து இது வந்து நம்ம சொன்ன மாதிரி லாஃப்டர் அப்படின்றது தான் அந்த ஒரு லாஃப்டரோட சைக்காலஜி பற்றி ஒன்று போகிறோம். ஸோ அது வந்து இப்போ ஏன்னா அதுக்கப்புறம் நான் வந்து நிறைய ஆடியன்ஸ்லாம் போய் பார்த்தப்போ வந்து சம் பீப்புள் ஃபெல்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து எண்டில் நாங்கள் எமோஷனல் ஆனோம் அப்படின்னாங்க. சில பேருக்கு வந்து அந்த ஒரு இது இருந்துச்சு, ஆனால் கிளைமேக்ஸ் பிடிச்சிருந்துச்சு. சில பேருக்கு வந்து கிளைமேக்ஸ் பிடிக்கல, ஓட்டினாங்க, ஏன்னா எதுக்கு சிரிக்கிறானுங்க அந்த மாதிரி ஒன்று இருந்துச்சு. பட் திஸ் சார்ட் ஆஃப் மிக்சட் ரிவ்யூஸ் அண்ட் மிக்சட் திங்ஸ் ஒன்லி இஸ் ஆக்சுவலி அது ஒரு மாதிரி எனக்கு ஓகே அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு மாதிரி எனக்கு தோணும். ஒரு படம் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி போய் ரீச் ஆகிறதுக்கு அது இது கிடையாது. மீன் எவ்ரி ஒன் ஹேவ் தர் ஒன் திங். ஸோ இந்த மாதிரி இப்போ இது பார்க்கும்போது திஸ் ஃபில்ம் வாஸ் ஆக்சுவலி நாட் இன்டெண்டட் டு மேக் யூ எமோஷனல். திஸ் அண்ட் ஆல்சோ மெனி பீப்புள் செட் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து அது எங்கேயோ உங்கள் ரிவ்யூ அண்ட் தென் அந்த மாதிரி சில ரிவ்யூஸில் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து வேற எங்கேயோ போகுது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சுருந்தாங்க. பட் ஆனால் ஐ திங்க் ஜானர் ஷிஃப்ட் வந்து இப்போ XX ஜானர் ஷிஃப்ட் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு கேங்ஸ்டர் தப்பு, செகண்ட் ஹாஃப் வந்து ட்ரைபல் ஜோன்ஸில் போகும் இல்லை. இது வந்து திஸ் இஸ் ஐ சமோ ஃபெல்ட் வைல் ரைட்டிங் திஸ் இஸ் ஜஸ்ட் அ ட்ராவல் ஆஃப் பாரி. அதாவது வந்து ஒருத்தன் லைஃப்பில் அவன் பர்பஸை போய் ரீச் பண்ண போகிறான், ஆனால் எதுதான் நடக்குது இல்லை, இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு நம்ம யோசிக்கணும். அப்படி தான் நம்ம எல்லா லைஃப்பும் அப்படி தான் இருக்கும். எதுக்கு இது நடக்குது, இப்போ சம்மந்தமே இல்லாமல் நம்மளுக்கு ஏன் இது நடக்குது அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் ஒரு கொஞ்சம் நாள் கழிச்சு கொஞ்சம் வருஷம் கழிச்சு உங்களுக்கு அதை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓகே இந்த ரீசனுக்காக தான், இந்த இடத்துக்கு நம்ம வரதுக்கு தான், இல்லை இவரை நம்ம மீட் பண்ணுறதுக்கு தான், இல்லை இந்த விஷயம் நடக்கிறதுக்கு தான் இதெல்லாம் அங்கே நடந்திருக்குன்ற அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு கனெக்டோட தான் இந்த படம் வந்து பிகினிங்லேருந்து எண்ட் வரைக்கும் போகும். இப்போ அந்த கல்ட்டான விஷயங்களுமே அந்த மாதிரி தான் வந்துச்சு. ஸோ அந்த பீப்புள் அப்படின்ற அந்த ஒரு எமோஷன் வரும்போது இட் வாஸ் ஜஸ்ட் இன்டெண்டட் டு பி லைக் ஓகே திஸ் கை இஸ் த ஒன் ஹூம் எவ்ரி ஒன் இஸ் வெயிட்டிங் ஃபார். ஸோ பாரியோட ஜேர்னிக்கு
அவன் வந்து அனாதை, அவனோட அம்மா வளர்த்த அம்மா செத்துட்டாங்க, அப்பாவோட பஞ்சாயத்து, அவனுக்கு இருந்த ஒரே இது வந்து இந்த லவ் தான் அப்படின்றவங்களுக்கு வந்து he got back his family and his spiritual enlightenment has happened when he finished that his purpose. அதனால ஒரு சீன் இருக்கும் வேறு இட் வாஸ் லைக் ஒரு ஸ்லோவாக ஒரு படியில் இறங்கி வந்து பார்த்து சொல்லுவார், எனக்கான வயலன்ஸ்க்கான வேலை முடிஞ்சிச்சுன்னு பாருல. ஸோ ஒருத்தர் வந்து அந்த ஒரு என்லைட்மெண்ட்டை ரீச் பண்ணுறது தான் அந்த கதையோட லைன். ஸோ அதுதான் ஈவன் ஆக்சுவலி கிளைமேக்ஸில் கூட அந்த இடத்துல வந்து ஒரு லென்த்தி சீன் இருக்குது வேர் we will show his that Pari is now not Pari when he has reached the spiritual enlightenment ஆனது தான் அவர் பேசுவார் அப்படின்ற மாதிரி ஒன்று இருந்துச்சு. பட் ஆனால் அது வந்து ஐ ரிமூவ் இட் பிகாஸ் டுவர்ட்ஸ் த எண்ட் ஐ somehow felt it might be like too much to take அப்படின்ற மாதிரி அது மேபி இந்த லிமிட் சீரியல். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் இட் இஸ் ரைட். பட் ஆனால் நீங்கள் அந்த மாதிரி கொடுத்த ரிவியூவில் வந்து அது எமோஷனலாக கனெக்ட் ஆகலன்னு சொன்ன மாதிரி. பட் திஸ் ஃபில்ம் இஸ் நாட் டு மேக் யூ எமோஷனல் பிகாஸ் சம் ஃபில்ம் ஹேஸ் XX was intended to be emotional. When you should feel the heaviness. Yeah, for me that elephant scene and all was like So அந்த scene was like that. வந்து ஒரு எமோஷனல் இது கொடுக்கறதுக்கு தான். ஸோ அதுக்காக வந்து இப்போ எலிஃபண்ட் அந்த இடத்துல எலிஃபண்ட் அள வச்சிச்சு, இங்கே மான் அள வைக்கல அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி சொல்ல கட்டேக்கு. அதுக்காக No, but that's a good one. That's also a good one though. நீங்க பீட்சா பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து the money aspect of films has changed a lot because especially when you're making ambitious films, budget what would have been it become bigger. How has that and the balancing with creativity, has that also become more difficult? See, cinema has always been commerce, creativity ரெண்டத்தோட அது எப்பவுமே இருந்திருக்கு. பட் இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, from what a lot of people are saying, that the money part has kind of become a huge factor in determining a project. What do you have to say about it? சிம்பிள் மேத்தாக மட்டும் வச்சுட்டா பிரச்சனை இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்போ மணி பிகாஸ் திஸ் இன்வால்வ்ஸ் மணி அண்ட் தென் திஸ் இன்வால்வ்ஸ் பிஸ்னஸ் அண்ட் நம்ம பண்ணதை வந்து லைக் வாட் ஐம் ட்ரைங் இஸ் லைக் ஐம் டூயிங் ஃபில்ம் வித் ஸ்டார்ஸ் லைக் அண்ட் பீப்புள் ஆர் எக்ஸ்பெக்டிங் அ கமர்ஷியல் ஃபில்ம். பட் அது ஆனால் அதுக்குள்ளே வாட் கைண்ட் ஆஃப் ஸ்டோரி, வாட் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஐ வாண்ட் அதை பண்ணணும். பட் ஆனால் அதை வந்து இந்த ஒரு பட்ஜெட் ஒன்று எடுக்குதுன்னா சிம்பிள் மேத் இஸ் இட் ஷுடன்ட் பி அ லாஸ் அண்ட் இட் ஷுட் ஹேவ் அ ப்ராஃபிட்டபிள் திங், அவ்வளோதான். பட் ஆனால் அந்த வகையில் இருந்துச்சுன்னா எதுவுமே ப்ரெஷர் கிடையாது. ஆக்சுவலி வந்து எதுவுமே லாஸ் ஆன எதுவும் கிடையாது. இப்போ வந்து ஈவன் ஜெயமை தந்திரமோ மகானோ எல்லாமே ஓடிடி ப்ரொடியூசர்ஸ் மேட் மணி, எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஸோ அந்த லெவலில் இருக்கும் போது ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் கிரியேட்டிங் அ ப்ரெஷர் பிகாஸ் when say for an artist and for a film and இது வந்து மேக்ஸிமம் இவங்களோட ப்ரீவியஸ் ஃபில்ம்ஸோ இதுவோ வந்து மேக்ஸிமமே வந்து சே நெக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் மணி தான் பண்ணியிருக்கு. பட் ஆனால் நீங்கள் X+10 2x 3x அளவுக்கு பட்ஜெட் போட்டு பண்ணுறீங்கன்றப்போ தர் இஸ் அ ரிஸ்க் இன்வால்வ். அந்த மணியை திரும்ப எடுக்கணுன்றது அந்த அளவுக்கு போகாமல் தான் இது வரைக்கும் நான் பண்ணிகிட்ருக்கேன். பட் இஃப் யூ வாண்ட் லைக் டு மேக் 300 crore 400 crore பாக்ஸ் ஆஃபீஸ் பிளாக் பஸ்டர் சக்ஸஸ் பேன் இண்டியா அதெல்லாம் டார்கெட் பண்ணால் அது. But if you are not getting into loss, as long as the producer, the person who is investing money is not getting into loss, I think I can do what kind of films I want to do. அதனால வந்து ஒருத்தருக்கு பயங்கரமான லாஸ் அப்படின்னா வந்து அது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அது வராத வரைக்கும் ஒரு ப்ராஃபிட்ஸ் வந்து, ஏன்னா ப்ராஃபிட்ஸ் வந்து யூ கேன் நெவர் டிசைட். அதாவது வந்து ஒரு படத்துலேருந்து ஒரு 5 கோடி ப்ராஃபிட் வரலாம், 20 கோடி ப்ராஃபிட் வரலாம். ஆனால் நீங்கள் 100 கோடி எதிர்பார்த்தோம் ஆனால் வந்து வரலன்றது வந்து தட் இஸ் யுவர் பர்சனல் சாய்ஸஸ் ஆர் உங்களோட ஆசைகள். அந்த ஸோ எல்லா ஆசையும் நிறைவேற்றாது ஒரு படம். பட் ஆனால் வந்து பிஸ்னஸாக பார்க்கும்போது பியூர் நம்பர் பாயிண்ட், லைக் யூ டோன்ட் கெட் இன்டு லாஸ். So when you like see so many people talking about இது வந்து இதை முறியடிக்குமா, இந்த ரெக்கார்டை முறியடிக்குமா, ரஜினியின் பேட்ட ரெக்கார்ட், I mean everything becomes like a comparison or ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர் கேம். இதில் வந்து இஃப் கார்த்திக் சுப்பராஜ் ஹேஸ் டு சர்வைவ் or Tyagarajan Kumar has to survive. I mean, like filmmakers who want to make very specific, particular kind of films, what is the solution? அதான் அது என்னன்னா, ஒன் திங் இஸ் யூ ஷுடன்ட் ஓவர்ஷூட். இது எதுவுமே காதில் வாங்கக்கூடாது, இது எதுவும் உங்களை அஃபெக்ட் பண்ண விடக்கூடாது. அது முடியுமா கார்த்திக்? அது முடியுமா? இல்லை, அது கஷ்டம் தான். பட் அந்த இடத்த ரீச் பண்ணணும்னு தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து எவ்ரி திங் ஹஸ் பிகம் டூ நியூமரிக்கல் வேர்ல்ட் ஆஃப் எல்லாத்துக்கும் எல்லா நம்பர். ஏன்னா வந்து இப்போது நாட் ஓன்லி பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர், அப் டு பாப்கார்ன் சேல்ஸ் வரைக்கும் கம்பேரிசன் வருது.
இந்த படத்துக்கு ஆக்சுவலி பாப்கார்ன் சேல்ஸ் பெட்டராக இருந்துச்சு. ஏன்னா பாப்கார்ன் சேல், அதாவது கேன்டீன் சேல்ஸ் பெட்டராக இருந்தால் என்னன்னா ஃபேமிலி க்ரௌட் வருதுன்னு அர்த்தம். அதனால இந்த இது யார் படம் சொல்றாங்க? இது ஒரு தேட்டருக்காரர் சொன்னார் எனக்கு. ஓ, அப்போ பாப்கார்ன் சாப்பிட்றதுலாம் யோசிக்க முடியுமாடான்ற மாதிரி தான் எனக்கு தோணும். நம்பர்ஸ் ஆர் கோயிங் எனிவேர். ஐ மீன் எவ்ரி திங் யூ வாண்ட் அ நம்பர். புக் மை ஷோ நம்பர், யூடியூப் ஹிட் நம்பர், லைக் நம்பர், வியூ நம்பர், இன்ஸ்டா ரீல் நம்பர், அது இதுன்னு சொல்லிட்டு. பட் தட்ஸ் கைண்ட் ஆஃப் பிகமிங் அ டார்ச்சர் நோ. ஐ மீன் ஒரு மைண்டில் வந்து பிகாஸ் நம்ம வந்து ஒரு கதை எழுதுகிறோம், படம் பண்ணுறோம், படம் ரிலீஸ் ஆகுது, ஆடியன்ஸ் பார்க்குறாங்க, அண்ட் அது சில பேருக்கு பிடிக்குது, பிடிக்கல. பி கன்ஸ்ட்ரக்டிவ் then and then take it what you want to take from that, take it as a learning, and then you go for the next script, and actors whatever it is they take it and then they go for the next film. But now it is becoming very ஒரு சிச்சுவேஷனில் போகுது. பட் ஐ திங்க் பெட்டர் இஸ் நாட் டு டேக் இட் எவ்ரிதிங் இன் யுவர் ஹார்ட், அண்ட் தென் யூ பி ஆன் யுவர், நம்ம வந்து ஃபர்மாக வாட் யூ வாண்டட் அதை பண்ண. ஏன்னா நம்ம பண்ண வந்தது என்ன, அதை நம்ம கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கோமா இது வரைக்கும், அடுத்து நம்ம கரெக்டாக அதை பண்ணுறதுக்கு இது எதுவும் பிளாக் பண்ணுதா, அந்த லெவலில் வச்சுட்டு போகிறது தான் பெட்டர்னு தோணுது. பிகாஸ் இட்ஸ் பிகமிங் டூ மச் லைக் லாட் ஆஃப் வேஸ். ஏன்னா இப்போ உங்களுக்கு ஐ திங்க் there's லாட் ஆஃப் கான்வர்சேஷன் கோயிங் ஆன் அபவுட் இட்ஸ் நாட் அபவுட் ரிவ்யூஸ் அட் ஆல். ஐ மீன் ஏன்னா வந்து ஐ சே ரிவ்யூஸ் டசன்ட் ஆக்சுவலி it helps a filmmaker in some way. I'm saying good reviews, I mean constructive criticism and all that. But nowadays it is all like more of a paid reviews matter கிடையாது. It's like paid hatred, paid agenda and oriented things. That's what is happening right away. ஸோ அது வந்து எனக்கு பார்க்கும்போது it will affect an artist by their heart. I mean அதுக்குள்ளேருந்து வெளியில் வரணும். அது வந்து இட்ஸ் அ ஜேர்னி. இது எனக்கே புதுசு தான் அது, அந்த விஷயத்துலேருந்து வர்றது. ஏன்னா வந்து ஒரு ரைட்டாகவே ஒரு பயங்கரமான ஒரு இது ஒன்று இருக்குது. அது எல்லாத்துக்குமே நடக்குது, எல்லாத்துக்கும் நடக்குது. இது பண்ணுதும் போது இட் இஸ் சம் சார்ட் ஆஃப், ஐ திங்க் நவ் எவ்ரி ஒன் இஸ் டாக்கிங் அபவுட் இட், அண்ட் something has to be done, and then this has to be stopped. More of it like a campaigning. It's like a paid campaign. I was speaking to somebody the other day. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எல்லா ஆக்டருக்கும் ஒரு enemy camp இருக்கு. So that is on Twitter or whatever it is, right? So there are paid to, இப்போ இந்த ஆக்டர் ஒரு படம் வருதுன்னா நீங்கள் ஒரு கேம்பெயின் லான்ச் பண்ணுங்க. அது வந்து எவ்வளோ வந்து யார் வந்து அந்த படத்தை பற்றி கொஞ்சம் நல்லது சொன்னால் கூட அவங்கள டிஸ்கிரெடிட் பண்ணுங்க, அவங்கள வந்து that is true, right? That is all happening. They have I mean I somehow heard a shocking thing, like they have an office for that. Some people are working for it and many people are paying for it. பிகாஸ் நீங்கள் வந்து ஏன்னா இதை ஃபுல் டைமாக பார்த்தா தான் பார்க்க முடியும்ல. இப்போ வந்து நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம், எல்லாருமே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வேலை பார்த்துட்டு இருக்கும் போது வந்து உட்காந்து இதை ஒரு வேலையாக யாரும் பார்க்க போகிறது இல்லை. இப்போ நீங்கள் இப்போ தேட்டரில் போய் நம்ம வந்து பார்க்கும்போது ஐ வெண்ட் தேட்டர் விசிட் போனப்போ வந்து இட் வாஸ் செகண்ட் வீக்கெண்ட், சம் அரௌண்ட் Thursday or Friday. ஐ வெண்ட் டு மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர்லேருந்து போனோம். And இது ரெட்ரோக்கு most of the people, I was sitting along with them and watching the film. They all enjoyed wherever I expected people to enjoy or clap, or they did all that. And end of the film when he spoke, everyone is like, நல்லா தான் இருக்கு படம், ஏன் பார்த்து சொன்னானுங்க. This was the common thing and some people came and told, இதுக்காக தான் நான் போன வாரம் வரல, பட் ஆனால் சரி இப்போ நிறைய பேர் நல்லா சொன்னாங்க வந்து பார்க்குறேன்னு. இட் இஸ் இது வந்து அவங்களை அஃபெக்ட் பண்ணுதா, இது வந்து படத்தோட கலெக்ஷனை குறைக்குதான்றதெல்லாம் மீறி திஸ் இஸ் சம்திங் வெரி டேஞ்சரஸ் தட் இஸ் ஹேப்பனிங், பிகாஸ் இட்ஸ் வெரி பெய்ட், இட்ஸ் வெரி டார்கெட்டட். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு டீம் வச்சுட்டு அந்த டீம் பே பண்ணி நடக்குதுதான் கேள்விப்பட்டேன். ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ இதை மீறி எப்படி வரணுங்கிறது இட்ஸ் த பிக் க்வெஸ்சன். இட்ஸ் நாட் அ சேலஞ்ச் ஃபார், இட் ஷுடன்ட் பி அ சேலஞ்ச் டு an ஆர்டிஸ்ட்ல. ஏன்னா நம்ம எது கற்றுக்கிட்டோம், நம்ம வந்து ஸ்கிரிப்ட் எழுதுறது எப்படின்னு கற்றுக்கிட்டோம், படம் எடுக்கிறது கற்றுக்கிட்டோம். இவனுக்கு போகிற ட்வீட்டுக்கு என்ன பதில் சொல்லணும்னு நம்ம கற்றுக்கல, இதை வந்து எப்படி பில்ட் பண்ணணும்னு கற்றுக்கல. ஸோ அதனால் திஸ் இஸ் அன்வான்ட் திங் தான் தோணுது. ஸோ அதனால் ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் டு ஜஸ்ட். நீங்கள் சொன்ன மாதிரி தான், பிகாஸ் அன்றைக்கி ஐ வாஸ் ஸ்பீக்கிங் டு சம்படி அபவுட் அ மூவி, அண்ட் அவங்க சொன்னாங்க, இல்லைப்பா அந்த படம் பக்கமே போகல, எல்லாரும் ரொம்ப கழுவி ஊற்றிட்டாங்க, கைண்ட் ஆஃப் அ திங் ஹேப்பன். லைக் சில பேர் வந்து எனக்கு இந்த ஃபில்ம் மேக்கர் பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த ஸ்டார் பிடிச்சிருக்கு, ஸோ நான் வாண்ட் டு கோ அண்ட் சீன் போய் பார்க்குறாங்க. பட் அதை தாண்டி அதுக்கு வெளியே ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து பெருசாக ஒரு ஸ்டார் மேலேயோ ஒரு டைரக்டர் மேலே அவங்களுக்கு வந்து ஒரு படம் போய் பார்க்கணும், ஐ ஷுட் என்ஜாய் மை செல்ஃப்ங்கிற ஒரு ஜென்ரல் ஃபீலிங் இருக்குது. I think that audience gets affected a lot by all these tweets and yeah, because there is a percentage of audience who just sees this general things and then இப்போ ஆனால் என்ன நடக்குதுன்னா அதுவெல்லாம் மாறிடும்னு தோணுது. ஏன்னா வந்து
அதை வந்து அது நம்ப தகுந்த அளவு பண்ணாதானே. இப்போ வந்து அவங்க வந்து until that those audience who sees reviews or this tweets or whatever and then decide நம்ம படத்துக்கு போகிறோமா போனோமா அப்படின்றது வந்து unless they think that this can be trusted, இது வந்து அவங்க ஜென்யூனாக தான் சொல்கிறாங்கன்னு அவங்க நம்புற வரைக்கும் தானே. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ அவங்களுக்கே தெரிய ஆரம்பிக்குது இல்லடி இது எல்லாமே வந்து ஒரு மாதிரி இதாக போகுதுன்றப்போ ஐ திங்க் நவ் தே வில் மூவ் ஃபார்வர்ட் இந்த ஓகே பெட்டர் கோ வாட்ச் த ஃபில்ம் அண்ட் கம் பிகாஸ் நன் ஆஃப் த ஃபில்ம் இஸ் கோயிங் டு ஹார்ம் யூ. அதாவது வந்து இப்போ நிறைய பேர் எப்படி பண்ணுறாங்கன்னா வந்து நீங்கள் படத்துக்கு போகாம தடுக்கிறதுனால வந்து அவங்க ஒரு பெரிய சமூக சேவை பண்ணுறாங்க. ஃபில்ம் இஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட் யூ ரதர் தென் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் அதை வந்து ஒருத்தரோட டாஸ்மாக் போகிறத தடுக்கலாம், அதை தம் அடிக்கிறத தடுக்கலாம், அதெல்லாம் வந்து ஏதோ உடம்புக்கு ஏதோ நல்லதாகும். ஒரு படம் பார்க்கறதுனால என்ன கெட்ட நடக்க போகுது. பட் ஆனால் தே பிஹேவ் ஆஸ் தோ தே ஆர் டூயிங் அ பிகர் சோஷியலி ரெஸ்பான்சிபிள் பண்ண மாதிரி வந்து அதை ஆனால் அதுக்கு பின்னாடி அந்த இன்டென்ட் அது கிடையாது. தோ தே சே தட் வந்து உங்களோட பணத்தை நாங்கள் பண்ணணும், த இன்டென்ட் இஸ் சம்திங் as you said இட்ஸ் லைக் a targeted hatred. அது வந்து அது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நம்பர் கேமும் இருக்குது. அது வந்து வாட் எவர் இட் இஸ் அவங்களுக்கு பிடிச்ச ஆட்கள் இவங்களாம் தான் இப்போ வந்து இது வந்து என்னன்னா இது ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கு. ஐ மீன் வாட் ஐ தாட் இஸ் இட் ஷுடன்ட் கோ இன் டு திஸ் டீடைல் அண்ட் leave it to the audience. I think audience will watch the film and will come out anyway. I think the good film cannot be நல்ல படங்களை ஆண்டவன் சோதிப்பாங்க, கைவிட மாட்டான். அந்த அந்த தத்துவத்தில் முடிச்சிடலாம். தேங்க்யூ ஸோ மச். MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile.